ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். ஆமென். கடந்த 2 வாரங்களாக இயேசு கிறிஸ்துவை போல எப்படி ஜெபிப்பது, ஏன் இயேசு கிறிஸ்துவை போல நாம் ஜெபிக்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ஜெபம்தான் பிதாவை முழுமையாக அறிந்து கொண்ட அந்த தகப்பன் பிள்ளை என்ற உறவுக்குள் இருக்கிற ஜெபம். அதனால அந்த ஜெபத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். ஆமா. அப்போ ஜெபத்துக்கு முன்னாடி இயேசுவுக்கும் பிதாவுக்குமான உறவு எப்படி இருந்தது என்கிறத நம்ம அறிஞ்சுக்கிட்டோம்னா நம்முடைய ஜெபம் ரொம்ப ஈஸியா மாறிடும். நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கணும்ன்றது நமக்கு புரிஞ்சிடும். ஜெபம் புரியணும்னா என்ன புரியணும்? இயேசுவுக்கும் பிதாவுக்குமா இருக்கிற அந்த உறவு புரிஞ்சிச்சுன்னா ஜெபம் ஈஸியா புரிஞ்சிடும். ஆமென். அப்ப ஜெபத்துக்கு பதில் வந்துடும். வேதத்துல அநேகர் ஜெபம் பண்ணாங்க. இயேசு ஜெபிச்ச மாதிரி உடனே பதில் யாருக்குமே வரல. தானியேல் ஜெபம் பண்ணார். எத்தனை நாள்ல பதில் வந்துச்சு? 21வது நாள் வந்துச்சு. இயேசுவை தவிர மற்றவங்க எல்லாம் ஜெபம் பண்ணாங்க, பதில் ரொம்ப லேட்டா வந்துச்சு. நிறைய பேருக்கு பதில் வரல, எதிர்பார்த்த பதில் வரல. ஆனா இயேசு எதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணாரோ அவர் எதிர்பார்த்த பதில் வந்துச்சு. காரணம் என்ன? எதுக்கு பதில் வரும்னு அவருக்கு நல்லா தெரியும். எது அவர்கிட்ட கேட்கணும்னு தெரியும். என்னென்ன உரிமை எனக்கு இருக்குன்னு தெரியும். அதனாலதான் இன்னைக்கு நீங்களும் நானும் இயேசுவை போல ஏன் ஜெபிக்கணும்ன்றதை கற்றுக்கொள்ளணும். இயேசுவுக்கும் பிதாவுக்குமான உறவு அதை நம்ம கற்றுக்கொள்ளணும். ஆமென். போன வாரம் நம்ம அதை பார்த்தோம். எத்தனை பேர் ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி போன வாரம் நான் சொன்னதை அதை நீங்க அறிஞ்சு ஜெபம் பண்ணீங்க? ஆமென். ஆமென். ஆமா. ஏன் நம்ம ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சு, ஏதாவது ஒரு வசனத்தை பேசிதான் ஆகணும். அது ஒரு தலையெழுத்து, அது ஒரு கடமை. அப்படின்னு நம்ம செய்யல. இந்த நேரத்தை உங்க வாழ்க்கையை வெற்றி உள்ளதாக மாற்றுகிற ஒரு நேரமாக, ஞாயிற்றுக்கிழமை வந்தா ஒரு பிரசங்கம் பண்ணணும், ஒரு தலையெழுத்து அப்படின்னா அதுக்கு அவ்வளோ எழுத வேண்டிய அவசியம் இல்லை, ஹோம்ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, மண்டையை போட்டு உடைக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஈப்ரு கிரீக்குக்கு போக வேண்டியதில்லை, அதுக்கு ஒரு டேபு தேவையில்லை. சிம்பிளா ஒரு கண்கார்டன்ஸ் ஒத்த வாக்கியத்தை வச்சு 4 வசனத்தை வச்சு ஒரு பிரசங்கத்தை 5 நிமிஷத்துல பண்ணிட்டு போயிடலாம். பிரசங்கம் ஆயத்தப்படுத்துறதுக்கு 5 நிமிஷம், அதை பண்றது ஈஸி ஆயிரும். உங்களுடைய ஜெப வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உண்டாக்கணும். கஷ்டப்படுற கிறிஸ்தவ சமுதாயத்துல நீங்க ஈஸியா எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளணும். ஆமென். எல்லா காரியத்திலையும் இயேசுவும் பிதாவுமாக ஒன்றாக இருக்கிற அந்த உறவுக்குள்ள எல்லாமே ரொம்ப ஈஸியா அங்க எல்லாமே நடக்குது. என் இதயமே என்னன்னா இயேசுவுக்கும் பிதாவுக்குமான இருக்கிற அந்த உறவை சபைக்கு வெளிப்படுத்தணும். அதுதான். அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை ரொம்ப ஈஸியா மாறிடும். வலிகள், வேதனைகள், கசப்புகள், கண்ணீர்கள், வறுமைகள், தரித்திரங்கள் எதுவுமே இருக்கு. அதெல்லாம் ஈஸியா மாறிடும். பிரச்சனையில போட்டு மண்டையை உடைச்சிட்டு இருக்க மாட்டாங்க, ரிலாக்ஸா இருப்பாங்க. கடல் கொந்தளிக்குது, கப்பலுக்குள்ள தண்ணி வருது, 12 பேரும் தவிக்கிறாங்க, ஒருத்தர் மட்டும் ரிலாக்ஸா இருக்கிறாரு. என்ன தெரியுமா? அவருடைய அப்பாவை அவர் அறிந்திருந்தார். இயேசு தன்னுடைய பிதாவை அறிந்திருந்தார். ஆனா 12 சீஷர்களும் தன்னுடைய நண்பனாகிய தன்னுடைய குருவாகிய இயேசுவை அவர்கள் அறிந்தில்லை. இயேசு இந்த படகுல இருக்கிறாரு, அவரு இவ்வளவு ரிலாக்ஸா படுத்து தூங்குறாரு. நாம ஏன் டென்ஷன் ஆகணும்? நமக்கு நடக்க போறது தானே இவருக்கும் நடக்கணும். யோசிச்சு பாருங்க. நீங்களா இருந்தா என்ன நினைச்சிருப்பீங்க? கடல்ல போறீங்க, நம்ம சர்ச்சில் இருக்கிறவங்க எல்லாரும் கப்பல்ல போறோம், கடல்ல போயிட்டு இருக்கிறோம். இயேசு அங்க இருக்கிறாரு.
கடல்ல கொந்தளிப்பு வருது, பயங்கரமான விபத்து நடக்குது. ஆனா இயேசு நம்ம முன்னாடி படுத்து தூங்குறாரு. நீங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்க? சீசருங்க எழுப்புன மாதிரி இயேசுவை எழுப்புவீங்களா? என்ன பண்ணுவீங்க? இவ்வளோ பிரச்சனை நடக்குது, அவருக்கு தெரியாதா? நம்ம அண்ணன், மூத்த அண்ணன், என் நண்பரு, என்னுடைய மனவாளனே தூங்குறாரு. பிரச்சனை வந்தா முதல்ல அடிச்சுக்கிறது யாரு? ஒரு குடும்பத்துல புருஷன் தான் அடிச்சுக்குவான். பிரச்சனை வந்தா யார் அடிச்சுக்குவா? வீட்டுல ஏதாவது ஒரு பொருள் உடஞ்சுன்னா யார் அடிச்சுக்குவா? புருஷன் தான். எத்தனை பொருளை வாங்கி போடுறது, உடச்சுக்கிட்டே இருக்கிறீங்களே அப்படின்றாங்கல்ல. ஆனா இந்த இடத்துல புருஷன் தூங்குறாரு. நம்முடைய ஆத்தும மனவாள் என்ன பண்றாரு? தூங்குறாரு. நானா இருந்தா என்ன பண்ணுவேன்? ஏன் நீங்க எல்லாம் கவலைப்படுறீங்க? நம்ம பாஸே தூங்குறாரு, ரிலாக்ஸா இருங்க. எது நடந்தாலும் அவருக்கும் அது நடக்கும். அவருக்கு எது நடக்குதோ அதுதான் நமக்கு நடக்க போகுது. அவர் இருக்கிறதுனால இது வரைக்கும் ஹிஸ்டரியில, சரித்திரத்துல, வரலாறுல அவருக்கு எந்த தீமையும் நடந்தது இல்ல. அதனால நமக்கும் நடக்க போறது இல்ல. கையை தட்டுங்க. ஆமென். கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப ஈஸி. எதை அறிஞ்சா ஈஸி? இயேசுவுக்கும் பிதாவுக்குமான உறவு அறிஞ்சா ரொம்ப ஈஸி. இன்னைக்கும் நீங்களும் உங்க வாழ்க்கையில கஷ்டம், இந்த குடும்ப வாழ்க்கை கஷ்டம், இந்த வேலை கஷ்டம், இந்த கடன் பிரச்சனை கஷ்டம், இந்த இடத்த வாங்க கஷ்டம், இந்த வீடை கட்ட கஷ்டம், இந்த கார் வாங்க கஷ்டம், என் பிள்ளைங்களை படிக்க வைக்க கஷ்டம் அப்படி நீங்க சொன்னீங்கன்னா நீங்க என்ன சொல்றீங்க தெரியுமா? இயேசுவுக்கும் பிதாவுக்குமான உறவு எனக்கு தெரியலன்னு சொல்றீங்க. அதனால தான் போன வாரம் ஒரு 5 காரியத்தை நான் சொன்னேன். ஏற்கனவே பிதா உங்களுக்குள்ள இருக்கிறார். நீங்க பிதா கிட்ட தான் இருக்கிறீங்க. இயேசு உங்களை கொண்டு போய் பிதா கிட்ட விட்டுட்டார். ஆமென். அது எப்படி நீங்க அறிஞ்சுக்கிறீங்க? இயேசு உங்களை கூட்டிட்டு போய் பிதா கிட்ட விட்டுட்டாரு. அப்பா அம்மா இருக்கிறாங்கல்ல, பிள்ளைங்க சரியா படிக்காத பிள்ளைங்களை கொண்டு போய் வாத்தியார்ட்ட விட்டுருவாங்க. எப்படியாவது நீங்க படிக்க வச்சு அவனை தேத்தி விட்டுருங்க. பலவீனமா இருக்கிற பிள்ளைங்களை ஏதாவது ஒரு நல்ல டாக்டர் கிட்ட கொண்டு போய் எப்படியாவது இந்த பிள்ளைய பலப்படுத்திருங்க. என்னென்ன விதத்துல வீக்கா இருக்கிறாங்களோ அதை கொண்டு போய் யார்ட்டையா ஒருத்தங்க விட்டு இவனை எப்படியாவது ஒரு ஆளா ஆக்கிருங்க. நம்ம எல்லாரும் கையும் பிடிச்சி கொண்டு போயிட்டு எப்படியாவது இவங்களை ஆசீர்வச்சிருங்கன்னு பிதா கையில விட்டுட்டார். இப்ப நீங்க எல்லாமே கிடைக்கிற இடத்துல தான் இருக்கிறீங்க. இப்ப நீங்க எப்படி ஜெபம் பண்ண போறீங்க? எல்லாம் கிடைக்கிற இடத்துல, கிடைச்ச இடத்துல தான் இருக்கிறீங்க. எல்லாமே உங்ககிட்ட இருக்குது. அந்த இடத்துல இருந்து எப்படியாயிலும் பல்ல கடிச்சுக்கிட்டு என்ன ஆசீர்வதிச்சிருங்க, உபவாசத்தை போட்டுறேன் அப்படின்னு ஜெபம் பண்ணுவீங்களா? ஏற்கனவே அங்கதான் இருக்கிறீங்க, ரொம்ப ரிலாக்ஸா. ஆமென். ஆமா, அது திரும்பவும் 2வது பிரசங்கம் பண்ற மாதிரி ஆயிரும். இன்னும் அது ஒரு 14 குறிப்பு வச்சிருக்கிறேன். 14 குறிப்புல 5 குறிப்பு மட்டும்தான் பேசியிருக்கிறேன். பார்ப்போம், நான் இன்னைக்கு எவ்வளோ வேகமாக பேச முடியுமோ வேகமாக பேசலாமான்னு நான் யோசிச்சிருக்கிறேன். ஆனாலும் பொறுமையாக பேசலாம் தான் இருக்கிறேன். ஆமென். வேதத்தில் இந்த நாள் வரைக்கும் எத்தனையோ ஊழியக்காரவங்க இந்த பூமியில் ஊழியத்துக்கு வந்தாலும் நம்ம ரட்சிக்கப்பட்டதனோட நோக்கம் என்ன? இயேசுவை வெளிப்படுத்தணும் இல்லைங்களா? உலகத்துக்கு நம்மை உப்பாக வச்சிருக்கிறார், உலகத்துக்கு நம்ம வெளிச்சமா வச்சிருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னை பார்க்கிறவங்க இயேசுவை பார்க்கணும். அப்போ இந்த உலகத்துல பைபிள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் ஊழியக்காரவங்க ஆண்டவரை அழைச்சி ஊழியம் செய்ய அனுப்பி இருக்கிறார். ஒரு மனிதனும் பிதாவுனுடைய சித்தத்தை முழுமையாக இந்த உலகத்துக்கு அறிவிக்க முடியல. பிதாவை அவர்களால் வெளிப்படுத்த முடியல. ஒரே ஒருத்தர் தான் பிதாவினுடைய சித்தத்தை பூரணமாய் அறிவித்தார். அவர் தான் இயேசு. ஆமென்.
பிதாவை அப்படியே முழுமையாக வெளிப்படுத்தி காமிச்சார். பிதான்னா நான் தான், இதுதான் பிதா அப்படின்னு காமிச்சார். அதனாலதான் இயேசுவை நாம் பின்பற்ற வேண்டும், இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும், இயேசுவை அறிஞ்சு கொள்ள புரிஞ்சு கொள்ள ரொம்ப நம்ம முயற்சி எடுக்கணும். ஆமென். நம்ம ரொம்ப அதுக்காக கிரியை செய்யணும் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஆமா, இயேசுதான் பிதாவை தச்சு ரூபமாக அப்படியே வெளிப்பட்டு காமிச்சாரு. தச்சு ரூபம்னா அப்படியே அச்சு அடிச்ச மாதிரி காமிச்சாரு. மகன் நடப்பான் பாருங்க, அப்பாவை மாதிரியே நடப்பான், அப்பாவை மாதிரியே தூங்குவான், அப்பாவை போலவே சாப்பிடுவான், அப்பாவை மாதிரியே பேசுவான், அப்பா மாதிரியே எல்லா செய்கையும் இருக்கும். அவன் என்ன சொல்ல வரான்? என்னை பெத்தவர் இவர் தான். அப்போ இயேசு அவர் ஒவ்வொரு ஆக்ஷனும் பிதா மாதிரியே இருந்துச்சான். அதனாலதான் இயேசுடைய காரியம்லாம் வெற்றியா இருந்துச்சு. ஆமென். அப்போ இயேசுவை நீங்கள் அறிந்து கொண்டால் உங்களுடைய எல்லா செய்கையும் பிதாவினுடைய செய்கை போல, இயேசுவின் செய்கை போலவே மாறிடும். ஆமென். ஆமா, பாருங்க, இன்னைக்கு நான் எங்க இருந்து ஆரம்பிக்கிறேன்னா, அந்த செய்தியில இருந்து தான், விட்டதுல இருந்து ஆரம்பிக்கிறேன். பழைய ஏற்பாட்டு காலத்துல வாழ்ந்தவங்க, புதிய ஏற்பாட்டு காலத்துல வாழ்ற நம்ம, எந்த மனுஷனா இருந்தாலும், ஊழியக்காரனா இருந்தாலும், தேவனுடைய ஜனங்களா இருந்தாலும், அவங்களுக்குள்ள பல ஆயிரக்கணக்கான கேள்விகள் இருக்குது. என்னங்க கவனிக்கிறீங்களா? பல ஆயிரக்கணக்கான கேள்விகள் இருக்குது. ஆனா அந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரே பதில் தான் இயேசு. எல்லா கேள்விக்கும் ஒரே பதில் இயேசு. என்ன பதில்? தேவன் மாம்சத்தில் வந்தார். ஆமென். எல்லா கேள்விக்கும் ஒரே பதில் என்னங்க? தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். இந்த ஒரே வார்த்தையில தேவனுடைய முழுமையான அவருடைய அன்பின் திட்டம், அவருடைய கிருபையின் திட்டம், அவருடைய இரக்கத்தின் திட்டங்கள் இந்த பூமியில வெளிப்பட்டு முடிந்தது. இனிமே வெளிப்பட போவதில்லை, வெளிப்பட்டு முடிஞ்சிருச்சு. இயேசு மாம்சத்துல மனுஷனாக இந்த பூமிக்கு வந்தார் என்ற அந்த ஒரே ஒரு செய்தியில மனு குலத்தில் இருக்கிற எல்லா கேள்விக்கும் பதில் வந்துருச்சுங்க. ஆமென். எல்லாத்துக்கும், எல்லா கஷ்டத்துக்கும், எல்லா கண்ணீருக்கும், வாழ்க்கையில எல்லா குழப்பத்துக்குமான பதில் இயேசு ஒருவரால் மட்டுமே. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து பரம் ஏறினதினாலே முழு மனுக்குலமும், மனுக்குலத்தினுடைய எல்லா பாவங்களும் அது அழிக்கப்பட்டுச்சு. பாவங்களுக்கு அவர் மரித்து நம்மை, எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பாவத்தையும் மன்னித்து மனிதனை நீதிமானாக்கி மனிதனை பரிசுத்தவானாக மாற்றி, இயேசுவும் பிதாவும் எந்த இடத்திலே பிதாவினுடைய வலது பார்சத்திலே அவர்கள் உட்கார்ந்து இருக்கிறார்களோ அந்த இடத்திலே மனுக்குலத்திலே இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரையும் அங்க அவர் கொண்டு போய் உட்கார வச்சிட்டார். ஆமென். இந்த மாம்சத்தில் வந்தார் என்கிற அந்த ஒரு செய்தியில விழுந்து போன மனுஷனுக்கு திரும்பவும் எழும்ப முடியும். திரும்பவும் நீ எழுப்பப்பட்டுட்ட, இதை அறிஞ்சுக்கிட்டனா நீ எழுப்பப்பட்டுட்டன்னு அர்த்தம். அல்லேலூயா. எதை அறிஞ்சுக்கிட்டா? உனக்காக தான் ஒரு பூமிக்கு வந்தார், மனுஷனா மாறினாரு, சிலுவையில செத்தாரு, 3 நாள் கல்லறையில இருந்தாரு, 3ஆம் நாள் காலையில உயிரோடு எழுந்தாரு, அவர் மறுபடியும் பரலோகத்துக்கு போயிருக்கிறாரு. அதனால உன் பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சு, நீ நீதிமானா இருக்கிற, பரிசுத்தவானா இருக்கிற. நீ இந்த பூமியில இருந்தாலும் நீ கடவுளுடைய சிங்காசனத்துல அவருடைய வலது பார்சத்துல நீ உட்காரப்பட்டிருக்கிற, நீ உட்கார்ந்துட்டு இருக்கிற, உன் இடம் அங்க இருக்குது. ஆமென். அப்படின்ற இந்த பதில் ஒவ்வொரு மனுஷனுக்கும் சொல்லுது. இந்த உலகத்துல மனுஷன் தப்பு செஞ்சா அவனை பாவின்றாங்கல்ல, அவனுக்கு வேதம் சொல்லுது நீ பாவி இல்லை, நீ நீதிமான்.
இயேசுன்றவருக்கு உன் இதயத்துல இடம் கொடுத்தினா நீ நீதிமான் இல்ல? அந்த இதயத்துல எத்தனை பேருக்கு இடம் கொடுத்தோம்? எத்தனை பேர் இதயத்துல தூக்கி வச்சிருந்தோம்? வாழ்க்கையில எத்தனை பேரை தூக்கி வச்சிருந்தீங்க? உங்க வாழ்க்கையில என்ன லாபம் வந்துச்சு? டீ வாங்கி கொடுக்கறதும் சோறு வாங்கி கொடுக்கறதும் பெட்ரோல் போடுறதா இருந்துச்சு. இயேசுவுக்கு உங்க வாழ்க்கையில இடம் கொடுத்து பாருங்க. ஆமென். உங்க வாழ்க்கைய நீதிமானா மாத்திடுவார். ஆமென். பரிசுத்தவானா மாத்திடுவார். ஹல்லேலூயா. உங்க இருக்கையே மாறிடுச்சு. பக்கத்துல சொல்லுங்க, உங்க இருக்கையே மாறிடுச்சு. உங்க இருக்கையே மாறிடுச்சு. உங்க இருக்கை எங்க இருக்கு? இருக்கைன்னு சொல்றது புரியுதா? உங்க ராஜ்யம், உங்க சிங்காசனமே மாறிடுச்சு. ஆமென். இப்ப நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்களே இந்த சேர்ல, உங்க சேரு பிதாவினுடைய ரைட் ஹேண்ட்ல இயேசு உட்கார்ந்து இருக்கிறாரு. அங்க உங்க இடம் இருக்கு. ஆமென். கையை தட்டுங்க பார்க்கலாம். ஆமென். இப்ப கேள்வி, என்னுடைய ஜெபம் பிரிவின் அடிப்படையில் இருக்கிறதா, இணைப்பின் அடிப்படையில் இருக்குதா? அங்கதான் நம்ம கேள்வி. ஆமென். பழைய ஏற்பாடு ஜெபம் பிரிவின் அடிப்படையில் இருந்துச்சு. வானம் அங்க இருக்கு, பூமியில நம்ம இருக்கிறோம். பூமியில இருந்து நம்ம வானத்தை பார்த்து ஜெபம் பண்ணணும். பழைய ஏற்பாடு. நம்ம அவரு வானத்துல இருந்தாலும் பரலோகத்துல இருந்தாலும் அவர் எனக்குள்ள இருக்கிறாரு. அவர் பரலோகத்துல இருந்தாலும் நானும் பரலோகத்துல இருக்கிறேன். ஆமென். அந்த இணைப்பின் அடிப்படையில் நம்முடைய ஜெபம் இருக்குது. இப்போ படிக்க தெரியாதவங்க நான் சொல்றதை நீங்க கவனமா கேட்டுக்கிட்டீங்கன்னா உங்க மனசுக்குள்ள வச்சுக்கலாம். ஆமென். ஆமென். படிக்க தெரியாதவங்க என்ன மனசுல வச்சுக்கணும்னா, ரெண்டு காரியம் சொல்லுவாங்கல்ல, ஒன்ன வச்சுக்கணும். எதை ஒன்ன வச்சுக்கணும்னா, என் ஜெபம் இணைப்புல இருக்குது. எனக்குள்ள இருக்கிற இயேசுவை பார்த்தே நான் ஜெபம் பண்றேன். எனக்குள்ள இருக்கிற பிதாவை பார்த்துக்கிட்டு நான் ஜெபம் பண்றேன். என் ஜெபம் இன்னொரு இடத்துக்கு போக வேண்டியது இல்லை. அது யாருக்கும் கேட்கலன்னாலும் எனக்குள்ள இருக்கிற ஆவியானவருக்கு, இயேசுவுக்கு, பிதாவுக்கு கேட்கும். ஏன்னா அவர் உள்ள இருக்கிறாரு. ஆமென். ஆலயம்னா எது? நீங்க தாங்க ஆலயம். ஆமென். ஆமென். இது ஒரு கட்டடம். இது உயிர் இல்லாத கட்டடம். நீங்க தான் ஆலயம். இப்போ சரசமா மார்க்கெட்டுக்கு போறாங்க. என்ன அர்த்தம்? அந்த சிவப்பு புடவை கட்டி இருக்கிற இந்த ஆலயம் மார்க்கெட்ல இருக்குது. எங்க இருக்கு? மார்க்கெட்ல இருக்குது. ஒரு ஆலயம் மார்க்கெட்டுக்கு போயிருக்குது. ஆமென். அப்புறம் அந்த அம்மா எங்க வராங்க? எங்கெல்லாம் போறாங்க? நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ என்ன தெரியுமா? ஒரு ஆலயம் பஸ்ல போகுது, ஒரு ஆலயம் ஷேர் ஆட்டோல போகுது, ஒரு ஆலயம் ஹோட்டலுக்கு போய் சாப்பிடுது, ஒரு ஆலயம் துணி கடைக்கு போகிறது. ஆமென். ஆமென். நீங்க தான் ஆலயம். ஆண்டவர் இதுல வாசம் பண்ணல. இது எதுக்கு தெரியுமா? அவர் சத்தியத்தை நம்ம அறிஞ்சு கொள்வதற்கு தேவை. ஆமென். ஆமென். ஏன்னா சத்தியம் ரொம்ப முக்கியம் பாருங்க. அந்த சத்தியம் அறியறதுனால தானே நமக்கு ஒரு நம்பிக்கை, தெம்பு வருது. வாழ்ந்துடலாம். ஆமென். அற்புதம் நடந்துரும். நடக்குது, அற்புதமும் நடக்குது. வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், எல்லா காரியமும் நடக்குது. அப்போனா இந்த இடம் எதுக்குன்னா ஒரு சத்தியத்தை அறிஞ்சிக்கிறதுக்கு தான். ஆனால் ஆலயம் என்று சொன்னா நீங்க தான். நீங்க இப்போ இந்த சரசம்மா மார்க்கெட்டுக்கு ஆலயம், சிவப்பு புடவை கட்டின அம்மா ஆலயம் மார்க்கெட்ல தக்காளி வெங்காயம் பொறுக்குது. அப்போ அந்த ஆலயத்துக்குள்ள யார் இருக்கிறா? திரித்துவ தேவன் இருக்கிறார்கள். ஆமென். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார்கள். ஆமென். அப்போ இயேசு தேவனுடைய அவர் ஆலயமாக இருக்கிறார். இயேசு எங்க இருக்கிறாரு? பரலோகத்தில் இருக்கிறார். இயேசுவுக்குள்ள யார் இருக்கிறார்? நீங்களும் நானும் இருக்கிறோம். ஆமென். அப்போ நீங்களும் நானும் எங்க இருக்கிறோம்? ஆலயம். நம்முடைய ஆலயமாகி இயேசு சொல்றாருல, இந்த ஆலயத்தை நீங்கள் இடித்து போடுவீர்கள், இந்த ஆலயத்தை நான் 3ஆம் நாள் உயிரோடு எழுப்புவேன். அதை யூதர்கள் எப்படி புரிஞ்சுக்கிறானுங்க? என்னடா அது, நம்ம
சாலமோன் ராஜா இந்த ஆலயத்தை இத்தனை வருஷமா கட்டனா, இந்த ஆள் சொல்றான் இந்த ஆலயத்தை இடிச்சிருவாங்களாம், இந்த ஆலயத்தை இவன் 3 நாள் கட்டுவானா, இந்த ஆலயத்தை கட்டவே எத்தனை வருஷம் பாருங்க. அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்குமே படிச்சவன் எல்லாமே டியூப்லைட் தான். எத்தனை பேருக்கு சொன்ன நான் புரிஞ்சிச்சு? படிச்சவன் எல்லாம் முட்டாளாதான் இருந்திருக்கிறான். இயேசு அந்த கட்டடமாகிய ஆலயத்தை சொல்லல, தன்னை சொன்னார். இந்த ஆலயத்தை நீங்க கொலை செய்வீங்க, ஆனா 3ஆம் நாள் இந்த ஆலயத்தை நான் உயிரோடு எழுப்புவேன்னு தன்னை சொன்னாரு. அப்ப அந்த ஆலயத்துக்குள்ள யார் இருக்கிறா? நீங்களும் நானும் இருக்கிறோம். இயேசுன்ற ஆலயத்தை யாரா தொட முடியுமா? அப்போ உங்களை யாரா தொட முடியுமா? உங்களை அழிக்க முடியுமா? முடியாது. ஏன் உங்களை அழிக்க முடியாது, தொட முடியாது? இயேசுங்கிற ஆலயம். கையை தட்டுங்க, விவரமா ஆயிட்டீங்க. நீங்க விவரமா ஆயிட்டீங்க, சத்தியம் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. கையை தட்டுங்க. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். ஆமா, பாருங்க, இங்க ஒரு பிரச்சனை இருக்கு. நம்ம தேவனோடு இணைக்கப்பட்டு இருந்து நம்ம ஜெபம் பண்றோம், ஆனா இங்கதான் ஒரு பிரச்சனை. புதிய உடன்படிக்கையில என்னுடைய உணர்வுகள் பரலோகத்தில் இருக்கிற மாதிரியே இருக்குது, இயேசுவுக்குள்ள இருக்கிற மாதிரியே இருக்குதுன்னு சொல்றீங்க. இப்ப நான் என்ன சொன்னேன்? புதிய உடன்படிக்கையின் ஜெபம், புதிய ஏற்பாட்டு ஜெபம், நீங்க பரலோகத்துல இருக்கிறீங்க, நீங்க தான் ஆலயம், உங்களுக்குள்ள அவர் இருக்கிறாரு. நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ உங்களுக்குள்ள அவரும் டிராவல் பண்றாரு. ஆமென், ஆமென். ஆனா இன்னைக்கு என்ன பிரச்சனைனா, இயேசுவோடு இருப்பது போல என்னால ஃபீல் பண்ண முடியல, உணர முடியல. அந்த ஃபீலிங்கே எனக்குள்ள வரலன்றதை நம்ம ஃபீல் பண்றோம் இல்லைங்களா? ஆதாமின் பாவத்தின் மூலமாக இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள வந்த ஒரு உணர்வு என்ன தெரியுமா? கைவிடப்பட்ட ஒரு உணர்வு, கைவிடப்பட்டேன் என்கிற ஒரு மனப்பான்மை, ஒரு மனநிலை வந்துருச்சு. அதனால தான் இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறத உணர முடியல. ஆமென், ஆமென். பாருங்க, இயேசுவோடு இருக்கிறத உணர்ந்தவன் என்னைக்கு அந்த பழத்தை சாப்பிட்டானோ அவன் சொல்றான், நாங்கள் ஒளிந்து கொண்டிருக்கிறோம். கைவிடப்பட்ட உணர்வு வந்துருச்சு. இன்னைக்கு பிசாசு உங்களுக்கு எந்த ஃபீலிங்ஸ் உங்களுக்கு கொடுக்குறான் தெரியுமா? உணர்வு. என்ன உணர்வு கொடுக்குறான் தெரியுமா? நீ பாவி, நீ பாவி. உனக்குள்ள எப்படி இயேசு வந்து வாசம் பண்ண முடியும்? ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த வீட்டில் நீ என்ன பேசுன? நேத்தி காலையில் அந்த இடத்துல நீ என்ன பேசுன? நீ பேசின பேச்சுக்கு உனக்குள்ள இயேசு இருக்கிறாரா? நீ பாவி, உனக்குள்ள இயேசு இருக்கவே முடியாது அப்படின்னு பிசாசு சொல்லுவான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நீ என்னைக்கு பாவின்னு நீ நம்புறியோ அது வரைக்கும் உனக்குள்ள நான் இருக்கிறத உன்னால உணரவே முடியாது. ஊர் உலகம் 1000 சொல்லலாம், நீ சொல்லணும் நான் நீதிமான். கெட்ட வார்த்தை தான் பேசியிருக்கிறேன், ஆனாலும் அது பிரச்சனை இல்லை, நான் தேவனுடைய ஆலயம். பிசாசு சொல்லுவான், குற்றங்கள் எல்லாம் காமிச்சு, ஆமா நான் பேசினேன் தான், ஆமா நான் இதை செஞ்சேன் தான், அதனால ஆண்டவர் என்னை விட்டு வெளியே போகல, அவர் எனக்குள்ளதான் இருக்கிறார். ஆமென். நீங்களும் நானும் என்னென்ன பண்ணுவோன்னு தெரிஞ்சுதான் அவர் உங்களுக்குள்ள வந்திருக்கிறார். எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? எத்தனை வருஷம் பூமியில வாழ போறீங்க, எத்தனை பிழை விடுவீங்க, தப்பு விடுவீங்க, எத்தனை பாவம் செய்வீங்கன்னு உங்க ஜாதகமே அறிஞ்சுதான் அவர் உங்களை ரட்சித்தாரு. அதையெல்லாம் உங்க ஜாதகமே அறிஞ்சுதான் உங்களுக்குள்ள வந்து வாசம் பண்றாரு. அவருக்கு என்ன நம்பிக்கைன்னா, என்ன நீ பண்ணினாலும் உன்னை நான் கரெக்ட் பண்ண முடியும். எவ்வளோ பெரிய உலகமா, 1 மணி நேரத்துக்கு இந்த உலகம் சுத்தி வருதான் 1720 கிலோமீட்டர் வேகத்துல. சென்னைக்கு இங்க இருந்து போகணும்னா 3 மணி நேரம், 300 கிலோமீட்டர். ஆனா இந்த உலகம் சுத்துற வேகம் என்ன தெரியுமா? 1 மணி நேரத்துக்கு
1720 கிலோமீட்டர் வேகத்துல சுத்துதான். இப்ப சென்னைக்கு போகணும்னா 1720 சென்னைக்கு எவ்வளவு நேரத்துல போகலாம்? 5 நிமிஷத்துல போயிடலாம். உலகம் சுத்துற வேகத்துக்கு நம்ம கார் வச்சிருந்தோம்னா, உலகம் சுத்துற அந்த வேகத்துல ஒரு கார் இருந்துச்சுன்னா சென்னைக்கு எவ்வளவு நேரத்துல போயிடலாம்? 5 நிமிஷத்துல போயிடலாம். 3 மணி நேரம். அவ்வளவு வேகமா சுத்துற இந்த உலகத்தையே, கெட்டு போன உலகத்தை சரி செஞ்சார். கவனிக்கிறீங்களா? கெட்டு போன உலகத்தை சரி செஞ்சார். கெட்டு போனுச்சுன்னா எப்படி கெட்டு போனுச்சு? உருக்குலைஞ்சு போனுச்சு, ஒழுங்கின்மை வெறுமையுமாச்சு. அதை எல்லாமே சரி பண்ணார்னா, ஆஃப்டர் ஆல் உன்னையும் என்னையும் அவரால் சரி பண்ண முடியுமா? முடியாதா? முடியும். ஆமென். இல்ல, உங்க பதிலே சரியே கிடையாது. முடியும். நான் சொன்னது ரெண்டையும் கம்பேர் பண்ணுன, அவ்வளோ பெரிய உலகத்தையே சரி பண்ணவர் உங்களையும் என்னையும் சரி பண்ண முடியுமா? முடியாதுங்களா? முடியும். ரொம்ப ஈஸி. இந்த உலகத்துல இருக்கிற உங்களையும் என்னையும் பூத கண்ணாடி வச்சு பார்த்தா நம்ம எறும்பு மாதிரி தான் தெரியுமா? அவ்வளோ பெரிய உலகமா. ஆனா உங்களையும் என்னையும் அவருடைய பிள்ளையாக தெரிந்து கொண்டு, ஆலயமாக தெரிந்து கொண்டு நமக்குள்ள அவர் வாசம் பண்ணுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்படி இருக்கும்போது ஏன் உங்களால உணர முடியல எனக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார், நான் பரலோகத்தில் இருக்கிறேன்ற ஃபீலிங்ஸ் உங்களால ஏன் உணர முடியலன்னா, உங்களுக்குள்ளே ஆதாமின் மூலமாக வந்த அந்த குற்ற உணர்வு. உங்களை நீங்களே ஒரு நம்ம எல்லாரு கையிலையும் ஒரு தராசோடையே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். என்னதுங்க? வியாபாரி வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, வெங்காயம் தக்காளிக்கெல்லாம் ஒரு தராசு இருக்கிற மாதிரி ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தராசோடவே அவன் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறான். அந்த தராசு எங்க இருக்குன்னா மைண்ட்ல இருக்குது. அவன் ஜெபம் பண்ண போறதுக்கு முன்னாடியே அவன் தராசுல தன்னை வச்சுக்கிறான். இதை கேட்கறதுக்கு உனக்கு தகுதி இருக்கா? 1 கோடி ரூபாய் எனக்கு வேணும் ஆண்டவரே அப்படின்னா உடனே என்ன வருது? தராசு கையில் எடுக்கிறான். 1 கோடியை கேட்கிற அளவுக்கு உனக்கு தகுதி இருக்கா? நீ அந்த அளவுக்கு பரிசுத்தமா இருக்கிறியா? நீ அந்த அளவுக்கு ஜெபம் பண்றியா? நீ அந்த அளவுக்கு ஊழியம் செய்யறியா? நீ அந்த அளவுக்கு ஆண்டவருக்கு கொடுக்குறியா? இதுதான் நியாயப்பிரமாணம். ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீ மைண்ட்ல நீ தராசு எடுக்கிற பத்தியா? தராசு எடுக்கிறீங்கல்ல, அதுதான் அனாதை மனப்பான்மை, மனநிலை. எந்த தேவையாக இருக்கட்டும், எந்த சூழ்நிலையாக இருக்கட்டும், நான் தராசு எடுக்க மாட்டேன். நான் என்ன செஞ்சாலும் நான் என் அப்பாவுடைய பிள்ளை. நான் ஜீவனுள்ள தேவன் தங்கும் ஆலயம். நான் என்ன செஞ்சாலும் எனக்குள்ளே தேவன் வாசம் பண்ணுகிறாருன்ற அந்த உணர்வு நான் இங்க இல்ல. ஆமென். நான் இங்க இல்ல. இங்க இருக்கிற சரீரத்துல என் மேல எந்த அலிகேஷன் வேணா வரலாம், ஆனா என் ஸ்பிரிட், என்னுடைய ஸ்பிரிட் பரலோகத்துல பிதாவின் வலது பார்சத்துல இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ள இருக்குது. இயேசு கிறிஸ்துன்ற ஆலயத்துக்குள்ள நான் மூடி மறைத்து பாதுகாக்கப்பட்டவனா இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு தாய் வயித்துக்குள்ள இருக்கிற அந்த பிள்ளைக்கு எந்த தீங்கும் அணுகாம அது அவ்வளவு கம்ஃபர்ட்டா இருக்குதாமே. அந்த தாய் சந்தோஷப்பட்டுச்சுன்னா பிள்ளையும் அப்படி எட்டி உதைக்குதாம, கை குத்துதாம. வயிற்றுல இருக்கும்போது தாய் சொல்றாங்கல்ல, பாருங்க வயிற்றுல துள்ளுது. அப்போ நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியானவர் என்கிற தாய்க்குள்ள உங்களை அவர் மூடி மறைத்து வைத்திருக்கிறாரு. அவர் சந்தோஷமா இருக்கிறாரு, நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க. ஆமென். ஆவியானவர்கிட்ட ஒரு குறைவும் இல்லை, உங்ககிட்ட ஒரு குறைவும் இல்லை. ஆமென். 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 என் தப்பு என்ன சார்ந்ததில்ல, ஆவியானவருடைய நீதி, இயேசு கிறிஸ்துவுடைய பரிசுத்தம் என்னை சார்ந்தது. ஆமென். நான் செய்யற தப்பும் எனக்கும் தொடர்பு கிடையாது,
இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில செய்து முடித்து அவர் கொடுத்த அந்த பரிசுத்தமும் என்னுடைய வாழ்க்கையும் தொடர்புடையதாக இருக்கிறது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஆமென். நீ செய்யற பாவத்துக்கும் உனக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனா இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில செய்து முடித்த அந்த பரிசுத்தம், அந்த நீதிமான், ஆமென், ஆமென். அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட அவருடைய பிள்ளை என்கிற அதுக்கும் உனக்கும் சம்பந்தம் இருக்குது. ஆமென். 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 ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய பரிந்து பேசுதல் எப்படி இருக்கணும், நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கணும் அப்படின்றத யோவான் 17ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, இயேசு பிதா கிட்ட நமக்காக ஜெபம் பண்றார். அந்த 17ஆம் அதிகாரம் முழுவதும் பார்த்தீங்கன்னா, இயேசு தன்னுடைய சீஷர்களுக்கு பிதாவின் இடத்துல பரிந்து பேசுறது தான் அந்த அதிகாரம் முழுசும். அப்போ இயேசு உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசுறார். ஆமென். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ரெண்டாவது, ரோமர் 8ஆம் அதிகாரம் 26வது வசனத்துல, ஆவியானவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசுறார். ஆமென். இவங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு உள்ள இருக்கிறாங்கங்க. உங்களுடைய சரீரமாகிய ஆலயத்துக்குள்ளே, உங்க பாடி, உங்க சரீரம் என்ன தெரியுமா? ஆலயம். ஆமென். அந்த ஆலயம் யாருடைய ஆலயம்? இயேசுவினுடைய ஆலயம். உங்க சரீரம், உங்க சரீரம் பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயம். ஆமென். ஆமென். நம்ம ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுக்கிறோம். யாரோ ஒரு நாள் நைட்டு படுக்கிறதுக்கு நமக்கு எங்கேயோ வெளியே போகும்போது ரூம் கொடுக்குறாங்க. அந்த ரூமை முடிச்சுட்டு நம்ம வெளியே வரும்போது என்ன பண்ணுறோம்? நல்ல ஜென்டில் மேன் என்ன பண்ணுவாங்க பிரதர்? எல்லாத்தையும் நீட்டாக பாத்ரூமை குளிக்கிறோமா, பாத்ரூமை தண்ணியை ஊற்றி நல்லா நீட்டாக வச்சுட்டு, பெட்டை நல்லா நீட்டாக வடிச்சிட்டு அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு வரோம். நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு தன்னுடைய வாகனத்தை யாராவது கொடுக்குறாங்களா? ஜென்டில் மேன் என்ன பண்ணுறாங்க? திரும்பவும் கொடுக்கும் போது பெட்ரோலை போட்டு காரை நல்லா வாஷ் பண்ணி நீட்டாக கொடுப்பாங்க. அப்போது நீங்கள் ஆண்டவருடைய ஆலயம். உங்களுக்குள்ள வாசம் பண்ணுற ஆண்டவர் உங்களை எவ்வளவு ஜென்டிலாக யூஸ் பண்ணுவார். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். எவ்வளவு அற்புதமாக உங்களை அவர் யூஸ் பண்ணுறது அவருக்கு இல்லை, உங்களுக்காக. அதனால தான் நீங்கள் அவருடைய ஆலயமாக இருக்கிறதுனால உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா அவயங்களையெல்லாம் அவர் பரிசுத்தமாக்குறது மட்டும் இல்லை, உங்கள் ஒவ்வொரு அவயங்களையும் அவர் ஆரோக்கியமுள்ளதாக மாற்றுவார். ஆமென். உங்களுக்குள்ள வாசம் பண்ணுறாங்களே அந்த திரித்துவ தேவன் யார் தெரியுமா? உங்களை டிசைன் பண்ணவங்க தான் உங்களுக்குள்ள வாசம் பண்ணுறாங்க. ஆமென். உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் வாசம் பண்ணுவதற்கு தகுதி அப்படின்ற இருக்கணும். அப்படின்னு சொன்னா யாருக்கு தகுதி இருக்கணும்? நம்மளை யாரு டிசைன் பண்ணாங்களோ அவங்க தான் நமக்குள்ள தங்குவதற்கு முன்னுரிமை, முதல் உரிமை. நான் இந்த ஆப்பிள் டேப் வச்சிருக்கிறேன். இது ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா இதை நான் எங்க எடுத்துட்டு போவேன்? லோக்கல் எடுத்துட்டு போவேனா? இந்த கம்பெனிக்கு எடுத்துட்டு போவேன். இந்த கம்பெனிக்கு எடுத்துட்டு போவான். ஏன்னா அவங்ககிட்ட 1.5 லட்ச ரூபாய்க்கு இதை வாங்கியிருக்கிறோம். இதுக்கான உத்தரவாதம் அவன் தான். அவன் அதை சரி பண்ணி கொடுப்பான். அவனுடைய பொறுப்பு. ஆமென். அவனுடைய, ஏன்னா இது அவனுடைய பொருள். அவன் சரி பண்ணி தான் கொடுக்கணும். அவன் வேற எதுவுமே சொல்ல முடியாது. முடியாதுன்னு அவன் சொல்லவே முடியாது. அதே போல உங்க சரீரத்துல வியாதி வந்துருச்சா, பலவீனம் வந்துருச்சா, உங்க வாழ்க்கையில கஷ்டம் வந்துருச்சா, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் அதை சரி பண்ணி தான் தருவாங்க. ஆமென். நோன்னு சொல்ல மாட்டாங்க. ஆமென். நீ பாவின்னு உன்னை தள்ள மாட்டாங்க.
நீ தகுதி இல்லைன்னு உன்னை தள்ள மாட்டாங்க. நாங்க சரி பண்ணி தான் ஆகணும், அது எங்க கடமை. உன்னை நான் படைச்சது நாங்க தான். உனக்கு எலும்பு கொடுத்தது, உனக்கு நரம்பு கொடுத்தது, உனக்கு சரீரம் கொடுத்தது, உனக்கு கண்ணு கொடுத்தது, உனக்கு கிட்னி கொடுத்தது, உன்னை வடிவம் அமைத்தது எல்லாம் எங்களை போல நாங்கள் உன்னை படைத்தோம். அதனாலதான் நாங்க உனக்குள்ள வாழ்றோம். உனக்குள்ள எத்தனை நீ பிழை விடுவ, நீ தப்பு செய்வன்னு அறிஞ்சுதான் அவங்க உங்களுக்குள்ள வாசம் பண்றாங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா ஏதேன் தோட்டம் அவ்வளவு பாதுகாப்பான தோட்டத்துக்குள்ளேயே பிசாசு வந்து மனிதனை பாவம் செய்ய வைப்பான்னு சொன்னா, இன்னைக்கு பாதுகாப்பு இல்லாத இந்த இவ்வளவு மோசமான உலகத்துல நீ நானும் வாழ்றோமே, எவ்வளவு பாதுகாப்பு இல்லைன்றத உங்க அம்மா அப்பா வேணா தெரியாம இருக்கலாம், இயேசுவுக்கு தெரியும், ஆவியானவருக்கு தெரியும், ஆமென், பிதாவுக்கு தெரியும். இந்த உலகத்துல நீ நானும் பாதுகாப்பு இல்லாம இருக்கிறோம், மறைவு இல்லாம இருக்கிறோம். அதனாலதான் உன் சரீரம் இயேசுவுக்கு தேவை, உன் சரீரம் ஆவியானவருக்கு தேவை, உன் சரீரம் பிதாவுக்கு தேவை, உன் சரீரம் தேவனுடைய ஆலயமா இருக்குது. ஜீவனுள்ள தேவன் தங்கும் ஆலயம். உன் சரீரம் ஆண்டவருடைய ஆலயம்ன்றத நீங்களும் நானும் தெரிஞ்சிடக்கூடாது, நம்பிடக்கூடாது, விசுவாசிக்க கூடாதுன்னு பிசாசு எடுக்கிற ஒரே ஒரு ஆயுதம் என்னன்னா, நீ பாவி, நீ குற்றவாளி, நீ தகுதி இல்லை, நீ ஜெபம் பண்ண தகுதி இல்லை, நீ ஆலயத்துக்கு வர தகுதி இல்லை, நீ வந்து அர்சுத்தம் 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 அப்படின்றான். அவன் விளையாடுற ஒரே விளையாட்டு இதுதான். நீ தகுதி இல்லை, உன் காணிக்கை சரியில்லை, உன் ஜெபம் சரியில்லை, உன் வேத வாசிப்பு சரியில்லை, நீ டோட்டல் சரியில்லை அப்படின்னுவான். ஆனா திருத்துவ தேவன் எதை அறிஞ்சு உங்களுக்குள்ள வாசம் பண்றாங்க? இந்த உலகத்துல உனக்கு பாதுகாப்பு இல்லை, நீ தவறு செய்யக்கூடிய மனிதன் தான், எந்த நேரத்திலையும் நீ தவறு செய்யக்கூடிய மனிதன் என்று அறிந்துதான் உன்னை ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா மாத்தி உனக்குள்ள வாசம் பண்றாரு. ஆமென். இந்த காலையில எதை மறந்தாலும் இதை நீங்க மறந்துடாதீங்க. இந்த முழு உலகமே ஆண்டவரை விட்டு தூரம் போகிற விஷயமே இந்த ஒரு விஷயத்துல தான். ஒரு வாரம் சர்ச்சுக்கு வரலன்னா, நீ தான் சர்ச்சுக்கு போகலையே, கடவுள் எப்படி உங்ககிட்ட இருப்பாருன்னு ஒரு மேட்ரு தூக்கி போடுவான், அவ்வளவுதான். அதுக்குன்னு தொடர்ந்து சர்ச்சுக்கு வராம இருந்துட்டு பாஸ்டர் தான் சொல்லிட்டார் நான் தான் ஆலயம் அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுத்துடக்கூடாது. இந்த கட்டடமும் அவசியம். ஏன்னா சத்தியம் சொல்லுது, வாரத்துல ஒரு நாள் வந்து அவர் உங்களை எல்லாம் சேர்த்து பார்க்க விரும்புறாரு. ஒரு நாள்ல. ஆமென். ஆமென். நம்மள எல்லாரையும் சேர்த்து பார்க்க விரும்புறார். ஏன் தெரியுமா? இந்த உலகத்துல கூட சனி ஞாயிறு லீவு. இந்த உலகம் என்ன பண்ணிருச்சு, ஞாயிற்றுக்கிழமையும் வேலையாக்கிருச்சு. இப்ப சனிக்கிழமையும் வேலையாக்கிருச்சு, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் லீவு. மனைவி, பிள்ளைங்க, கணவர் 4 பக்கம் ஓடுவாங்க. பசங்க ஸ்கூலு காலேஜுன்னு ஓடும், அப்பா வேலைன்னு ஓடுவார், அம்மா கிச்சனு காய்கறி மார்க்கெட்டுன்னு ஓடும். அந்த ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் ஒரு நல்ல கறி செஞ்சு வீட்டில் நல்ல கறி பிரியாணி சாப்பிட்டுட்டு மனைவியிட்ட பேசிக்கிட்டு புருஷங்கிட்ட பேசிக்கிட்டு அப்பா அம்மா கிட்ட பேசிக்கிட்டு அந்த ஒரு நாள் ரெஸ்ட்டு கவர்மெண்ட் லீவ் கொடுக்குது. அதே போல் இந்த சண்டே உங்களை எல்லாரையும் அவர் பார்க்க விரும்புகிறார். உங்களை பார்க்கணும், உங்கள் இதயத்தை பார்க்கணும், உங்கள் முகத்தை பார்க்கணும், உங்கள் தேவையை சந்திக்கணும், உங்கள் மேலே அன்பு செலுத்தணுன்றதுக்காக தான் இந்த சண்டே இங்கே வரணும். ஆமென். 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 அவரை பார்க்க நாம் வருகிறோம். ஆமென். 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 அப்போ பாருங்க, உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் 2 பேர் இருக்கிறாங்க. ஆவியானவர், இயேசு. 2 பேர் நமக்காக ஜெபம் பண்றாங்க. ஆமென். ஆமென். 2 பேர் ஜெபம் பண்றாங்க. இயேசுவும் பரிசுத்த ஆவியானவரும் பிதாவின் இடத்துல நமக்காக பரிந்து பேசுறாங்க. பரிந்து பேசுறாங்கன்னா என்னங்க? உங்க கேஸை ஒருத்தர் எடுக்கிறாரு, ஒரு வக்கீல். அவர் என்ன பண்ணுவாரு? நீதிபதி கிட்ட உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி உங்களுக்கான நன்மையை வாங்கி தர்றார். பார்த்தீங்களா? அதுக்கு பேர் தானாங்க பரிந்து பேசுவது. ஒரு இடத்துல
உங்களுக்கு இன்னொருத்தவங்களுக்கு சண்டை நடக்குது. உங்க நண்பனா ஒருத்தன் வந்து அந்த சண்டையில உங்களை காப்பாத்தி உங்களை பாதுகாக்கிறான் பாருங்க, அதுதான் பரிந்து பேசுறது. இந்த உலகத்துல நம்ம தப்பு விடுறோம், சில நேரம் நமக்கு மக்கள் தீமை செய்யறாங்க. எது நடந்தாலும் உங்க சார்புல வந்து உங்களை சேவ் பண்றார், சேஃப் ஆக்குறாரு, உங்களை பாதுகாக்கிறார், உங்களுக்கு ஒரு பொட்டன்ஷியல் கொடுக்கிறார், உங்களை மீட்கிறாரு. பல வார்த்தை சொல்லலாம். அதுதான் என்னங்க பரிந்து பேசுறது. ரெண்டு பேர் பரிந்து பேசுறாங்க, உங்களுக்குள்ளதான் இருக்கிறாங்க. அவரை எங்கேயோ போய் தேடாதீங்க. ஆமா பாருங்க, அடுத்த வாரம்லாம் பெரிய வெள்ளி வருது, உயிர் தெழுந்த நாள் வருது. உயிர் தெழுந்த நாள் இயேசு உயிர் தெழுவன் முன்னாடியே சொல்லிட்டாரு. இந்த பெண்கள் போயிட்டு கல்லறையில போயிட்டு திறந்திருக்கிற கல்லறையில போட்டு லைட் அடிச்சு இயேசுவை தேடுறாங்க. இன்னைக்கும் மனிதர்கள் தேசங்களாக மாநிலமா போய் கடவுளை டார்ச் அடிச்சு பாக்குறாங்க, டார்ச் அடிச்சு தேடுறாங்க. இதே இந்த டார்ச்சை உனக்குள்ள திருப்புடா முதல்ல. சொல்லுங்க பக்கத்துல, உனக்குள்ள திருப்பு. நமக்குள்ள இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. எங்க இருக்கிறாரு? நமக்குள்ள இருக்கிறார். என்ன வெளிச்சமாக்குவதற்கு எனக்குள்ளேயே இருக்கிறார். ரெண்டு பேரு, அவங்க எந்த காசும் நீங்களும் நானும் கொடுக்கறது இல்லை, இலவசமா அவங்க நமக்குள்ள இருந்து நமக்கு பெனிஃபிட்டாவே இருக்கிறாங்க. ஆமென் 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 ஆமென். பாருங்க, பிதா இயேசுவிடம் பரிந்து பேசுறாரு. இயேசு வந்து பிதா கிட்ட நம்ம குறிச்சு பரிந்து பேசுறாரு. ஆவியானவர் நமக்காக பரிந்து பேசுறாரு. நம்முடைய பரிந்து பேசுதல், நாமும் பரிந்து பேசுறோம், நமக்காக பரிந்து பேசுறோம், நமக்காக செய்ய சொல்லி நம்ம கேட்கிறோம் இல்லையா, ஆண்டவர்கிட்ட எனக்காக இது செய்யுங்க ஆண்டவரேன்னு. ஆனா நம்முடைய பரிந்து பேசுதல் எப்படி இருக்குதுன்னா, அங்கலாய்ப்பு நிறைந்ததா இருக்குது. நமக்குள்ளதான் இருக்கிறாங்க, ஆவியானவர் நமக்குள்ளதான் இருக்கிறாரு. ஆனா நம்முடைய தேவைகளுக்காக நாம ஜெபம் பண்ணும் போது நம்ம அங்கலாய்ப்பு வந்துருது நமக்குள்ள. ஆண்டவரே இதை எப்படியாவது கொடுங்க ஆண்டவரே, இதை எப்படியாவது செய்யுங்க ஆண்டவரே, இதை என்னவாவது பண்ணுங்கன்னு சொல்லி ஜெபத்துக்கு போன உடனே நம்ம அதிகமா கத்துறோம். அந்த கத்துறது போன உடனே ஆட்டோமேட்டிக்கா நம்ம வாய் லாப் 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 நமக்கு வருது. அதெல்லாம் எதுக்கு அடையாளம்னா அங்கலாய்ப்பு. அவ்வளவு நம்ம என்ன பண்றோம், ஆதங்கப்படுறோம். என் வாழ்க்கையில இந்த பிரச்சனை மாறணுமே, இந்த போராட்டம் மாறணுமே, என் கடன் தீரணுமே, என் பிள்ளைங்க படிக்கணுமே, இந்த பிரச்சனையை நான் முடிக்கணுமேன்னு வந்த உடனே நம்ம அப்படியே ஆக்டிவேட் ஆகுறோம் பாத்தீங்களா, அதெல்லாம் அங்கலாய்ப்பு. ஜெபம் அப்படின்னு சொல்றது உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே பிதாவினுடைய நோக்கமாக இருக்கிறது. மனுஷன் பாவத்துல விழுந்துருவான், அவனுக்கு இந்த பூமியில வாழ்றதுக்கு எல்லா விதத்திலையும் அவன் திரும்ப கடவுளை பிடிக்கணும்னு சொன்னா, எந்த மனுஷனாலும் கடவுளை பிடிக்க அவனுக்கு உதவி செய்யவே முடியாது. உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே இயேசு பரிசுத்த ஆவியானவரை பிதாவோடு நம்மை இணைப்பதற்காக உலக தோற்றத்துக்கு முன்னாடியே ஆண்டவர் ஆயத்தப்படுத்திட்டார். ஆனால் உங்களுக்குள்ள இருக்கிறாங்களே ஆவியானவர், இயேசு இருக்கிறாரே, அவங்களால மட்டும்தான் இமை பொழுதுல உங்களுடைய நன்மையை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பாங்க. ஆனா என்ன கொடுமை தெரியுமா, இன்னைக்கு இந்த நாள் வரைக்கும் சபை இதை நம்பல. சபை ஊழியக்காரங்களை நம்புது, சபை பாஸ்டருங்களை நம்புது, பெரிய ஊழியக்காரங்களை நம்புது. இன்னைக்கு அதுதான் ஆவியானவருக்கு மிகுந்த துக்கம், ஆவியானவருக்கு அதுதான் மிகுந்த வேதனை. அல்லேலூயா அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். அப்போ இயேசுவின் பரிந்து பேசுகிற ஜெபம், ஆவியானவருடைய ஜெபத்தின் நோக்கம் என்ன அப்படின்னா,
பிதாவை அறிந்து கொள்ளுதல். அந்த ஜெபத்தின் நோக்கம் என்னங்க? பிதாவை அறிந்து கொள். இதை தான் 3 வாரமா நான் உங்களுக்கு வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறேன். ஆமென். ஆமென். அவங்க நோக்கம் நம்ம பாவி, பாவம் செஞ்சிட்டோம், குற்றவாளி, கெட்ட வார்த்தை பேசிட்டோம், சினிமா பார்த்துட்டோம், சிகரெட் அடிச்சிட்டோம், தண்ணி அடிச்சிட்டோம், நம்மளை பிளேம் பண்ற நோக்கம் இல்ல. அவங்க நமக்குள்ள இருந்து நமக்காக ஜெபம் பண்றாங்களே, அந்த ஜெபத்தினுடைய நோக்கம் என்னன்னா, இதெல்லாம் நம்ம செய்வோம், பாதுகாப்பு இல்லாத உலகத்துல இருக்கிறோம், ஆனாலும் நம்மளை சரி செய்ய முடியும். எதனால சரி செய்ய முடியும்னா, பிதாவை அறிந்து கொள்ற அந்த ஒரே விஷயத்தினால நம்மளை சரி செய்ய முடியும். ஆமென். ஆமென். நம்ம எல்லா வறுமைகள், தரித்திரங்கள், போராட்டங்கள், பாவங்கள், எல்லா பிரச்சனையும் சரி செய்வதற்கு ஒரே ஒரு சத்தியம் தேவைப்படுதுன்னா தெரியுமா? இயேசுவும் பரிசுத்த ஆவியானவர் பிதாவை எப்படி அறிந்திருக்கிறார்களோ அதே போல நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். ஜெபமே அதுதான், அவர் அறிஞ்சிக்கணும். அதுதான் போன வாரம் 5 விஷயம் சொன்னேன். ஜெபத்துக்கு போறதுக்கு முன்னாடி என்ன வேணும்? ஆமென். ஆமென். பாருங்க, நமக்குள்ள ஜெபத்துக்கு ஜெபம் பண்ண வந்துட்டோம். இன்னைக்கு இந்த பிரச்சனை சரியாகணும்னு நம்ம முழங்கால் படிடுறோம். அப்படி முழங்கால் படிடும் போது என்ன நடக்குது? அந்த பிரச்சனைக்கான நபர், அந்த பிரச்சனைக்கான கடன் பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கான தொழில் எல்லாமே கண்ணுக்கு முன்னாடி வந்து நிக்குது. ஜெபம் பண்ணாலும் என்ன சரியாவ போகுது? இவ்வளவு பெரிய காரியம் இன்னைக்கு நடந்துருமா? பல்ல கடிக்கிறோம். ஒரே ஒரு அற்புதம். உள்ள இருந்து இன்னொரு தாட்டு வருது. என்ன இன்னைக்கு நடந்துற போகுது? இத்தனை மாசம் ஜெபம் பண்ண என்ன நடந்துற போகுது? அங்கலாய்ப்பு, பயம். ஜெபம் பண்ணும் போது பயம் வந்துருது. அடுத்து என்ன வந்துருது? பதட்டம் வந்துருது. நடக்குமா நடக்காதா? அது இவ்வளவு காலம் நடக்கலையே அப்படின்றதுனால ஒரு எரிச்சல் வந்துருது. இந்த ஜெபத்தை இவ்வளவு வருஷம் செஞ்சேன், எனக்கு ஒரு இடம் வரல, எனக்கு ஒரு வீடு வரல, எனக்கு சம்பளம் உயர்வு வரல, எரிச்சல் வந்துருது, கதறல் வருது. பழைய ஏற்பாட்டில் சொல்றாங்க, கர்த்தரை நோக்கி அபயமிட்டேன். பழைய ஏற்பாட்டு ஜெபம் அபயம் அப்படின்னா என்னங்க? வில்ல ஷார்ப் ஏத்தி அனுப்புற மாதிரி அனுப்புறாங்களாம் ஜெபத்தை. ஷார்ப் ஏத்தி வில்லு, அங்கலாய்ப்பு. அதுதான் கதறல். எலியா அந்த கர்மேல் பர்வதத்துல பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் என்ன பண்ணாங்க? அடிச்சுக்கிட்டாங்க இல்லையா? என்ன பண்ணாங்க? அடிச்சுக்கிட்டு ரத்தம் வருது. ஆனா எலியா என்ன பண்ணாரு? ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு, இறங்கும் அப்படின்னு சொன்னாரு. ஆண்டவர் இறங்கினாரு. அவங்க நாள் ஃபுல்லா கத்துனாங்க. கதறல். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பிதாவை அறிந்து நாம் ஜெபிக்கும் பொழுது, இயேசுவை போல நாம் ஜெபிக்கும் போது, நம்ம ஜெபத்துல பயம் இருக்காது. இது நடக்குமா நடக்காதா? அங்கலாய்ப்பு இருக்காது. என் வாழ்க்கையில் இந்த நன்மை வருமா வராது? அவிசுவாசம், பயம், எரிச்சல், கதறல் வராது. நம்முடைய ஜெபத்துல இயேசுவுடைய உணர்வும் பரிசுத்த ஆவியானவருடைய உணர்வும் நம்ம விட்டு போகிறதுனால தான் இந்த பயம் வருது. நான் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறேன். எனக்குள்ளே ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சு உடையவராக விண்ணப்பம் பண்ணுகிறார். ஜெபம்னு வந்தாலே எனக்கு தூக்கம் வருது. ஜெபம்னு வந்தாலே நான் சோர்வு அடைஞ்சிடுறேன். ஜெபம்னு வந்தாலே எனக்கு ரொம்ப கஷ்டமா உணர்றேன். ஆவியானவர் சொல்றாரு, உனக்குள்ள அந்த நீதான் என்னுடைய ஆலை, உனக்குள்ள இருந்து வாக்கு கடங்காத பெருமூச்சு உடையவராய் நான் உனக்காக ஆவியின் சிந்தை உடையவராக ஜெபிக்கிறேன். அந்த உணர்வை விட்டுடுறோம். ஆவியானவர் எனக்குள்ள ஜெபிக்கிறாருன்ற உணர்வை விட்டுடுறோம். ஆவியானவர் இல்லைன்ற ஃபீலிங்ஸ் உணர்றீங்க. அவர் இல்ல, நான் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம் இல்ல, நான் தான் தப்பு செஞ்சிட்டேனேன்னு ஃபீல் பண்றீங்க. அனாதை மனப்பான்மை வருது, கைவிடப்பட்ட மனப்பான்மை வருது. அதுக்கு தான் நான் என்ன சொன்னேன், நீங்க தப்பு விடுவீங்கன்னு தெரியும்,
பாதுகாப்பான உலகம் இது கிடையாது, கைவிடப்பட்ட உலகம் தெரியும். அதனாலதான் இந்த உலகத்திலே இயேசு வாசம் பண்ணாமல் உங்களை என்னையும் அவருடைய ஆலயமாக மாற்றி உங்களுக்குள் வாசம் பண்றாரு. நீ பிழை விடுவ, பிழை விட நான் என்ன பண்ணுவேன், சரி செஞ்சுக்கிட்டே இருப்பேன். ஆனா அது தொடர்ந்து அப்படியே போவாது. ஒரு குறிப்பிட்ட நாள்ல உன்னை டாப்ல தூக்கிட்டு வந்துருவேன். ஆமென் 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 ஆமென். அப்ப பயம், அங்கலாய்ப்பு, இதெல்லாம் எங்க பதற்றம், கோபம், எரிச்சல், ஏன் இது நடக்கலன்னு ஆண்டவரை முறுமுறுக்கிறோம்ல, ஏன் இத்தனை வருஷம் கோயிலுக்கு வரேன் இது நடக்கல, இதுக்கெல்லாம் நம்ம பேசுறோம்ல. காரணம் என்னன்னா, நமக்குள்ள இருக்கிற பிதா பரிந்து பேசுறாரு, அதாவது இயேசு பரிந்து பேசுறாரு, ஆவியானவர் பெருமுச்சுடையவராய் நமக்காக வேண்டுதல் செய்யறாரு. அந்த ஃபீலிங்ஸ் நமக்கு வரதில்லை, அந்த உணர்வு நமக்குள்ள வரதில்லை, ஆவியின் சிந்தை நமக்குள்ள வரதில்லை. அந்த ஜெபத்துக்கு வரும்போது மாம்ச சிந்தை வந்துருது. என்ன அவன் அப்படி பேசிட்டானே, பேசட்டும், கர்த்தர் எனக்காக பேசுவார். ஆமென். எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரு, அவர் என்ன எப்படி விடுவாரு? ஏசப்பா எனக்குள்ள இருக்கிறாரு, எப்படி விடுவாரு? விடமாட்டார். அது வந்துருச்சுன்னா எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா. அதுதான் பிதாவை அறிதல், பிதாவை புரிந்து கொள்ளுதல். அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ பிதாவை நாம புரிஞ்சு கொள்ளும் போது, பிதாவை நாம் அறிந்து நாம் ஜெபம் பண்ணும் போது, பிதா நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலேயும் வெளிப்பட விரும்புகிறார். உங்க சூழ்நிலை, பொருளாதார நெருக்கடி, வியாதியான சூழ்நிலைகள், எந்த சூழ்நிலையா இருந்தாலும் உங்க சூழ்நிலையில பிதா வெளிப்பட விரும்புகிறார். ஆமென் ஆமென். அந்த சூழ்நிலை என்னன்னா, நம்ம சுற்றி இருக்கிற நிலை தான். நம்ம எதை சுற்றி இருக்கிறோம் அதுதான் சூழ்நிலை. நம்முடைய சூழ்நிலையில பிதா நமக்கு தன்னை ஒரு விசேஷமான விதத்துல தன்னை வெளிப்படுத்துறார். எப்ப வெளிப்படுத்துறாரு? ஆவியானவரையும் இயேசுவையும் எனக்காக ஜெபம் பண்றாருன்ற யாருக்கெல்லாம் அந்த விசுவாசம் இருக்குதோ, அந்த விசுவாசத்துல நீங்க அந்த ஆண்டவரை நீங்க சார்ந்து கொள்றீங்களோ, ஆமென் ஆமென். ஜெபத்துல வந்து கத்திட்டு ஓடுறதுல, எனக்காக பிதா ஜெபிக்கிறாரு, எனக்காக இயேசு ஜெபிக்கிறாரு. உலகத்துல ஒரு பெரிய ஊழியக்காரு உங்க மேல கை வைக்கும் போது அவர் என்ன சொல்றாரு, தீர்க்க தரிசனம் ஒரு வேலை சொல்வார, கவனமா கேட்பீங்கல்ல. மனுஷனுக்கே நீங்க கவனமா உங்க ஜெபத்துக்கு நீங்க விட்டு கொடுக்கும் போது, உங்களுக்குள்ள எவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான பர்சன், எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஆமென். ஆவியானவரை விட பவர்ஃபுல்லான பர்சன் யாரா இருக்கிறாங்களா? இல்ல. இயேசுவை விட பவர்ஃபுல்லான பர்சன் உங்களுக்குள்ள இருக்கிறாங்களா? அவங்க ரெண்டு பேர் உங்களுக்குள்ள இருந்து உங்களுக்காக ஜெபிக்கும் போது நீங்க பேசலாமா? அந்த ஜெபத்தை அப்படியே சார்ந்துக்கணும். அப்படியே ஆமென் ஆமென். உடும்பு பிடிக்குமா பாருங்க, விடாத அந்த மாதிரி அவங்க அந்த ரெண்டு, அதாவது நமக்கு உதவி செய்யற ஆளை நம்ம விட்டுருவோமா? அவனை கண்ட்ரோல் பண்ணிக்கணும்னு அவன் நம்பர் எடுத்து டைரியில எழுதி எல்லாத்தையும் வச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு முறை உதவி செஞ்சுட்டானே, அவனை லைஃப் ஃபுல்லா ஊழியத்துக்கு உதவி செய்யற ஒரு நபரா மாத்தணும். அப்போ ஆவியானவர் இயேசு உங்களுக்கு உதவியாக ஜெபம் பண்றாங்க, நீங்க விட்டுறலாமா? அவங்கள தண்டா சூப்பரான ஒரு பிடி கிடைச்சிச்சுன்னு அவரை பிடிச்சிடணும். நீங்க ஜெபத்துல கதறக்கூடாது, அவரோட ஜாயின் பண்ணிக்கணும். ஆமென். அவங்க தான் ஜெபிக்கிறாங்களே, அவங்களோட இணைஞ்சிக்கணும். ஆமென் ஆமென். அப்படி நீங்க இணையும் போது பிதா வந்து உங்க பிரச்சனையில குறுக்கிடுவாராம், உங்க ப்ராப்ளத்துல அவர் வந்து இறங்குவாராம், உங்க சூழ்நிலையில வந்து அவரு ஸ்பெஷலா உங்க பிரச்சனை சூழ்நிலையில வந்து உங்க சூழ்நிலையை சரி செய்வாராம். உங்களுடைய நம்முடைய ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் பிதா ஒவ்வொரு விதமாக அவர் செயல்பட விரும்புகிறார். ஆமென். பிதாவுக்கும் இயேசுவுக்கும் ஜெபிக்க விட்டு கொடுத்து அந்த ஜெபத்தை நீங்கள் சார்ந்து கொள்வீர்கள் என்றால், அதை நீங்கள் அதுக்கு விட்டு கொடுத்து நீங்கள் ஒரு மனதோடு நீங்கள் காத்திருப்பீர்கள் என்றால், பாருங்க தாவீது அவன் ஆடு மேய்க்கும் போது ஒரு முறை சிங்கம் வரும்போது அங்க ஒரு விதமா வெளிப்படுறார். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலை ஆகும் போது அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு விதமாக வெளிப்படுகிறார் பிதா.
கிதியோன் மீதியானியர்கிட்ட போயிட்டு இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கி யுத்தம் பண்ணும்போது அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு விதமாக வெளிப்படுகிறார். ஆமென். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமாக வெளிப்படுறார். அப்ப நம்ம வாழ்க்கையில எனக்காக ஜெபிக்கிற பிதாவை அறிந்த பரிசுத்த ஆவியானவர், பிதாவை அறிந்த இயேசு எனக்காக ஜெபிக்கிறார். அவர்களை நான் விட மாட்டேன். அவங்கள தான் வாழ்நாள் முழுவதும் சார்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆமென். அப்பாவால நம்முடைய தேவைகளை முழுவதுமா சந்திக்க முடியல. என் பசங்களுக்கு சொல்றேன், அவங்களுடைய தேவைகளை ஒரு அப்பாவா இருக்கிற என்னால முழுவதுமா சந்திக்க முடியல. அதை அவங்க அறிஞ்சிருக்கிறாங்க. ஆனாலும் அவங்க என்னதான் சார்ந்து இருக்கிறாங்க, என்னை விட்டு போகல. கணவனால் மனைவியினுடைய தேவைகளை முழுவதுமாய் சந்திக்க முடியல. உங்க எல்லார் தேவையும் உங்க கணவர் சந்திச்சிட்டாருன்றவங்க மட்டும் கை தூக்குங்க. கேட்டது எல்லாம் வாங்கி. யாராலுமே முடியலங்க. ஆனா நீங்க அவரை சார்ந்து வாழ்றதை விட்டுட்டு வந்துட்டீங்களா குடும்ப வாழ்க்கையிலேருந்து வெளியே? ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில மட்டும் நீங்க பிதா விட்டு வெளியே வந்துடுறீங்க, பரிசுத்த ஆவியான விட்டு வெளியே வந்துடுறீங்க, இயேசு விட்டு வெளியே வந்துடுறீங்க. ஆனா இயேசுவாலும் பரிசுத்த ஆவியானவராலும் உங்களுடைய எல்லா தேவையும் சந்திக்க முடியும். ஆமென். ஆமென். இன்னைக்கு இதுதான் உங்க உள்ளத்துல போகணும். இது போயிடுச்சுன்னா உங்க லைஃபே சந்தோஷமா மாறிடும். ஆமென். 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 எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. அந்த திரித்துவ தேவனுடைய பரிந்து பேசுதல்ல நாம பங்குள்ளவர்களாக நம்மை அர்ப்பணிக்கும் போது பயம், பதற்றம், அங்கலாய்ப்பு, நம்முடைய எல்லா விதமான நம்முடைய இருதயத்தில் இருக்கிறது எல்லாம் நம்மளை விட்டு வெளியே போயிருது. நமக்குள்ள வர விஷயம் என்ன தெரியுமா? சந்தோஷம், சமாதானம், இளைப்பாறுதல், விசுவாசம், கிறிஸ்துவின் அன்பிலே நிறைந்திருத்தல், எல்லா காரியத்திலையும் தைரியம் நிரம்பி வழிகிற ஒரு அனுபவத்துக்குள்ள வருகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜபோன்னு வந்த உடனே இது நடக்குமா? அப்படியே கண்ணில் தண்ணி வந்துருச்சா? அங்க என்ன அர்த்தம்? ஆவியானவரை சார்ந்து இல்ல, இயேசுவை நீங்க சார்ந்து இல்லைன்னு அர்த்தம். கண்ணுல தண்ணி வரல, தைரியம் வந்துருச்சு, சந்தோஷமா ஜபிக்கிறீங்க. அண்ணாளுடைய ஜபிச்சு முடிச்சவன என்ன பண்ண? அப்புறம் அவள் துக்கமுகமா இருக்கவே இல்லை, சந்தோஷமா வெளியே வந்துட்டா. அந்த சந்தோஷம்தான் அவளுக்கு அவ ஜெபித்த ஜெபத்திற்கான பிள்ளை சாமுவேலை தந்தது. ஆமென். அப்புறம் அவள் துக்கமுகமாகவே இருக்கலையா. பல வருஷம் ஆலயத்துக்கு போயிட்டே இருந்தவ லாஸ்ட் டைம் வந்துட்டு அடுத்த டைமுக்கு வரா. எந்த ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெபத்தினுடைய ரிசல்ட்டோட ஆலயத்துக்கு வரா. ஆமென். நீங்க அடுத்த வாரம் வரும்போது ஜெபத்தினுடைய பதிலோட ஆலயத்துக்கு வரணும். ஆமென். ஆமென். ஜெபத்தினுடைய பதிலோட நீங்க வாழணும். அப்படின்னா எனக்காக ஜெபிக்கிற ஆவியானவர் இயேசு, அவர் எனக்குள்ள இருக்கிறார். அந்த சந்தோஷம், சமாதானம், இளைப்பாறுதல், விசுவாசம், கிறிஸ்துவின் அன்பில் நிறைஞ்சிருக்கிறது, தைரியத்தில் நிரம்பி இருக்கிற அந்த ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை தாங்க பெரிய பிளஸிங். ஆமென் சொல்வீங்களா? ஆமென். வேத வசனம் சொல்லுது பாருங்க. 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 16, 17, 18 எப்போதும் ஜெபம் பண்ணுங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எப்போதும் சந்தோஷமாக இருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், இப்படி செய்வதே இயேசு கிறிஸ்துவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இங்க நீங்க பாருங்க, ஜெபம் எங்க இருக்கு? 3 காரியம் இருக்குது. சந்தோஷம் 16வது வசனத்துல, 17 ஜெபம், 3வதுல நன்றி. இப்ப இந்த 3ல சென்டர்ல இருக்குது எது? ஆமா, நடுவுல இருக்குது. இது என்ன சொல்லலாம்னா, அந்த பர்கர் இருக்குல்ல, பர்கர் சாண்ட்விச் இருக்கு பாருங்க, 2 பிரெட் துண்டுக்கு நடுவுல பிரேயர். அந்த
2 பிரெட்டு நீங்கள் எல்லாம் சாப்பிட்ருப்பீங்க. பிரெட்டுக்கு நீங்கள் அவ்வளோ பெரிய காசு கொடுக்க மாட்டீங்க. சாண்ட்விட்ச் பர்கருக்கு காசு ஏன் அதிகமாக கொடுக்குறீங்க? சென்டரில் வைக்கிற ஒரு மேட்ரு இருக்கு பாருங்க, அதுக்கு தான் அதிக காசு பர்கர். அப்போ சமாதானம் மேலே இருக்குது, அது ஒரு பிரெட்டு. கீழே நன்றி, சென்டரில் தான் பிரேயர். இது 3ம் மிக்ஸ் ஆன ஒரு ஜெபம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அது ரிசல்ட் கொண்டு வரும். ஆமென். என் ஜெபத்தில் நன்றி இருக்கணும், என் ஜெபத்தில் ஹாப்பி இருக்கணும். நன்றிக்கு ஹாப்பிக்கு என்ன? நான் ஜெபம் பண்ண போறேன், என் தேவன் எனக்குள்ள ஏற்கனவே ஜெபிச்சிட்டு இருக்கிறாரு, ஆவியானவர் எனக்குள்ள நான் ஸ்டாப்பா பிரேயர் ஓடிட்டு இருக்குது, அவரோட இணைஞ்சு ஜெபிக்கிற ஒரு சூழ்நிலை எனக்கு அவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீங்களே, உமக்கு நன்றி. ஆவியானவர் இயேசுவை எனக்குள்ள தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க என் ஜெபத்தை கேட்டு நிச்சயம் அவங்க பதில தருவாங்க, அதனால நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். ஆமென். இப்படிப்பட்ட ஜெபங்கள் தான் பிதாவை அறிந்த ஜெபம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு பசங்க இருக்கிறாங்க நம்ம கிட்ட, பெற்றோர்கிட்ட வந்து அப்பா எனக்கு அந்த பொம்மை வேணும்னு வந்து கேட்குறான். எப்படி கேட்குறான்? அழுதுகிட்டே வந்து கேட்குறான், அழுகுறான், அடம் பிடிக்கிறான். அப்போ அப்பாவா இருக்கிற நீங்களும் நான் என்ன பண்ணணும்? தம்பி, நீ கேட்குற பொம்மையை நான் வாங்கி தரேன், ஆனால் நீ இந்த அழுது கண்ணீர் சிந்தி அடம் பிடிச்சி கேட்கறதுனால ஒரு நாளும் நான் வாங்கி தர மாட்டேன். நீ சிரிச்ச முகத்தோட அன்போட உரிமையோடு வந்து கேட்டா நான் உனக்கு வாங்கி தருவேன். பிள்ளைங்க அழுகுறாங்க, அழுது கதறி போராடி ஒரு பொருளை வாங்கிட்டாங்கன்னா, போராடினதுனால நீங்க கூட்டு போய் ஒரு பொருளை வாங்கி தரீங்க, அவன் மைண்டுக்குள்ள என்ன உட்காருது? போராடி என்ன உட்காருதுங்க பசங்களுக்குள்ள? என்னென்ன வேணுமோ அழுது அடம் பிடிச்சி சாப்பிட மாட்டேன், கதவை அடைச்சிக்கிட்டா ஈஸியா வாங்கிடலாம். நம்ம இயேசுவுக்கு பிள்ளைங்க, நமக்கும் அந்த ஸ்ட்ராட்டஜி தான் எடுக்கிறோம் ஜபத்துல. புரியுதா உங்களுக்கு? அழுது, ஆண்டவர் சொல்றாரு, நீ அழுது உபவாசம் பண்ணி அடம் பிடிச்சி என்னை மாத்திரலான்னு நினைக்காத, உனக்குள்ளதான் நான் இருக்கிறேன். நீ எங்கெங்கயோ 7 கடல் 7 மலை தாண்டி என்ன நீ தேட வேணாம், உனக்குள்ளதான் நான் இருக்கிறேன். ஆல்ரெடி உனக்கான எல்லாமே நான் உனக்குள்ள வச்சிருக்கிறேன், உனக்காக எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன். நீ ஹாப்பியா இருந்தீன்னா எல்லாம் உனக்கு வரும், சந்தோஷமா இருந்தா எல்லாம் வரும். இந்த சந்தோஷத்தினுடைய ரகசியத்தை சபை விட்டுருச்சு. உலகத்துல வெற்றி பெற்ற ஒவ்வொருத்தனையும் நீங்க கேட்டீங்கன்னா அவங்க எல்லாம் ஹாப்பியா சொல்றாங்க, சந்தோஷமா இருந்தா எல்லாம் வந்துரும் அப்படின்றாங்க. போன வாரம் சொன்னல, என்ன சொன்னேன்? ஏர்செல் கம்பெனி. யாருக்காவது ஞாபகம் இருக்குதா? போன வாரம் ஒரு உதாரணத்துக்கு உலக மனுஷனை சொன்னேனே. ஏர்செல் ஓனர் பேங்க்ல ஒரு சின்ன கடன் வாங்கினார். அதை வச்சு ஏர்செல்ன்ற ஒரு நிறுவனத்தை 1700 கோடி உள்ள ஒரு நிறுவனமா உருவாக்குனார். அதை விட பெருசா உருவாக்குனார். அது கடைசியில் அதை விற்கும் போது எந்த அமௌண்ட்ல வந்து இறங்குச்சுன்னா 1700 கோடியில வந்துச்சு. ஆனா அவர் பேங்க்ல வாங்கின பணம் கம்மி. சந்தோஷமா வித்தன்றாரு இன்டர்வியூ கொடுக்கும்போது. 1700 கோடிக்கு என் நிறுவனத்தை சந்தோஷமா வித்தேன், 0 பேலன்ஸ்க்கு ஆன அப்படின்னாரு. மறுபடியும் இன்னைக்கு எத்தனையோ பிசினஸ் நான் ஆரம்பிச்சிருக்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? ஹாப்பியா இருக்கிறேன். நான் ஹாப்பியா இருந்தேன்னா எத்தனை பிசினஸ் வேணாலும் என்னால தொடங்க முடியும், எத்தனை கோடி வேணா சம்பாதிக்க முடியும். எல்லாத்தையும் ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறதுக்கு எனக்கு உதவியா இருக்கிறது சந்தோஷம் மட்டும்தான்றாரு. பணத்தை உங்க கை கொண்டு வரணுமா, குடும்ப வாழ்க்கையில வெற்றி பெறணுமா, என்ன ஆரோக்கியமா வாழணுமா, எல்லாமே உங்க உள்ளத்துக்குள்ள இருக்கிற சந்தோஷம். ஆமென். நீங்க எந்த அளவுக்கு உங்களை சந்தோஷமா வச்சுக்கிறீங்க? யாருக்காக நீங்க துக்கமா இருக்க விரும்புறீங்க?
யார பழி வாங்க நீங்க துக்கமா இருக்க விரும்புறீங்க? உங்க புருஷனை பழி வாங்க போறீங்களா? இன்னைக்கு நான் சமைக்க மாட்டேன், கதவை பூட்டிட்டு பெட்ரூம்ல படுத்துடுறது. கதவை தட்டி சோறு சோறு 3 முறை தட்டுவாரு. நீ இல்லைன்னா நான் ஹோட்டல் இருக்கு போறேன்னு ஹோட்டலில் போய் சாப்பிடுவாரு. யாரை சந்தோஷப்படுத்த நீங்க டென்ஷன் ஆகுறீங்க? பிள்ளைங்க, உங்களை நீங்க நீங்க துக்கப்படுறீங்களே, அது முதல்ல உங்களை அழிக்குது. உங்க இதயத்துல ஒரு பெயினை கொண்டு வருது. யார் என்னைக்காவது நீங்க அதை யோசிச்சிருக்கிறீங்களா? சொல்லுங்க, என்னைக்காவது யோசிச்சிருக்கிறீங்களா? நீங்க மன காயத்தோட வலியோட வாழ்றோமே, அவனை பழி வாங்கணும், என்னை இப்படி அவமானப்படுத்திட்டானே, நீங்க அவனை பழி வாங்குறீங்களா? ஃபர்ஸ்ட் உங்களையே நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க? ஆரோக்கியத்தை இழக்கிறீங்க. மெடிக்கல் சயின்ஸ் சொல்லுது. சாட்ஜிபிட்டியில் போய் நீங்க ட்ரை பண்ணுங்க, சாட்ஜிபிட்டியில் போடுங்க, கசப்பு என்னென்ன கொண்டு வருதுன்னு அது அவ்வளோ கொடுக்குது. சாட்ஜிபிட்டி ஏஐ கொடுக்குது. கசப்பு அதுதான் எல்லா வியாதியும் கொண்டு வருதான். நீங்க 100 கிலோமீட்டர் வேகத்தில் போறீங்கன்னா, ஏதோ ஒரு வருத்தம் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா உங்களை அப்படியே 80 கிலோமீட்டர் ஸ்லோவாக்குதான். லைஃபவே அப்படியே அப்படியே பிரேக் போட வைக்குதான். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, எல்லாத்தையும் தூக்கி போடு. உலகத்தில் இருக்கிற எவங்கிட்டையும் இல்லாத அளவிற்கு உனக்குள்ள நான் இருக்கிறேன். ஆமென். ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறாரு, இயேசு உனக்குள்ள இருக்கிறாரு. அவர் உனக்குள்ள இருக்கிறதுனால அவரை நீ விட்டுறாத, அவரை விட்டுறாத. ஆமென். ஆமென். அவரை விட்டுறாத. அவருக்குள்ள சந்தோஷமா இரு. உன் சூழ்நிலையில இறங்கி வந்து உனக்காக எல்லா விதத்திலையும் உனக்கு அவர் அற்புதம் செய்வார். ஆமென். ஆமென் சொல்வீங்களா? பாருங்க, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4, 5, 6 பாருங்க. அதே மாதிரி தான் 4ஆம் வசனத்துல கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன். 5வது வசனத்துல உங்கள் சாந்த குணம் எல்லாருக்குள்ளும் தெரிய வருவதாக. அடுத்து பாத்தீங்கன்னா, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றுக்கும் குறித்து விண்ணப்பங்களோட ஸ்தோத்திரங்களோட ஜபத்தினால வேண்டுதல்னால ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. இங்க பாருங்க என்ன வருது? முதல்ல சந்தோஷம், அடுத்தது சாந்த குணம், 3வது கவலை இல்லாத இதயம், 4வது நன்றி, கடைசியா தான் பிரேயர். ஆனா நம்ம பிரேயருக்கு போனோம்னு என்ன பண்றோம்? உடனே பிரேயர் பண்றோம். நமக்கு கத்து கொடுத்ததுல என்ன, அது போன உடனே அடிச்சாம பாருங்க ஒரு பிரேயர், சும்மா புல்லட் மாதிரி அடிச்சாங்க. அந்த பாஸ்டர் வீட்டுக்கு வந்தாருங்க, ஜபம் பண்ணினாருங்க, செம்ம பவருங்க. ஆனா வேதம் சொல்லுது, பிரேயருக்கு வந்துட்டு பிரேயருக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஹார்ட் என்ன பண்ணணுமா? சந்தோஷம், ஹாப்பியா ஆகணும். 2வது அது சாந்தம் ஆகணும். ஜபத்துக்கு ப்ரிப்பேர் ஆகணும். அது சாந்தம். ஆத்துமாவே பதறாத, இந்த கஷ்டம் ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது, ஏசப்பா எல்லாம் செஞ்சிருவாரு. சாந்தப்படுத்துங்க உங்களை நீங்களே, சந்தோஷமா இரு. இருதயத்தில் இருக்கிற கவலை எல்லாம் தூக்கி போட்டு ஹார்ட்டை தடவி கொடுங்க, ஹாப்பியா இரு. ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. கடந்து வந்திய இவ்வளோ பாதைகள், எவ்வளோ சவால்களை நீ ஜெயிச்ச, நன்றி சொல்லு. 4 காரியத்தை முடிச்சுட்டு, ஏசப்பா நீங்க நல்ல ஒரு ஆண்டவரே, இந்த பிரச்சனைய, இந்த பண காரியத்தை, இந்த வியாதியில எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. 2 வார்த்தை வந்துருங்க. சுகமாக்கப்பட்ட இருதயத்திலிருந்து வந்த ஜெபம் கேரண்டியான ஒரு ரிசல்ட் கொண்டு வரும். ஆமென். ஆமென் சொல்வீங்களா? ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். அந்த ஜெபம் அப்படின்னும் போது என்னன்னா, தேவனோட உடன் பங்காளியா மாறுறது. என்னங்க, இயேசு எனக்குள்ள இருந்து ஜெபம் பண்றாரு, ஆவியானவர் எனக்குள்ள இருந்து ஜெபம் பண்றாரு. இந்த ஜெபத்துக்கு என்னை கோ பார்ட்னராக நான் ஜாயின் பண்ணிக்கிறேன்.
என்ன பண்றேன்? இந்த ஜெபத்தோடு என்னை உடன் பங்காளியாக இணைத்துக் கொள்ளுகிறேன். அங்க நீங்க ஒன்றும் செய்ய வேணாம், நீங்க இணைச்சிக்குங்க. நீங்க நினைப்பீங்க 2 பேர் ஜெபிக்கிறாங்களாம் உள்ள, அவருக்கு ஒரு கூட்டாளியா இருந்தா போதும். பாருங்க, ஒருத்தன் மாங்காய் எடுத்துட்டு வருவான், ஒருத்தன் தேங்காய் எடுத்துட்டு வருவான், ஒருத்தன் சிப்ஸ் எடுத்துட்டு வருவான். ஃப்ரெண்ட்ஸுங்க 1-2 பேர் ஒண்ணுமே எடுத்துட்டு வர மாட்டாங்க. ஆனா ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறதுனால எல்லா ஷேரும் அவனுக்கு கிடைச்சிரும். புரியுதா இல்லைங்களா? ஒண்ணுமே எடுத்துட்டு வர மாட்டான், எடுத்துட்டு வந்த எல்லா ஸ்நாக்ஸ்லயும் அவனுக்கு ஒரு ஷேர் கிடைச்சிரும். ஆவியானவரும் இயேசுவும் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. நீங்க எம்டியா போனா போதும், உங்களை நிறைவாக்கிடுவாங்க. அதான் கோலேபர், உடன் பங்காளி. அவரோட உங்களை எந்த அளவுக்கு இணைக்கிறீங்களோ, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். இன்னைக்கு நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, ஜெபத்துல நான் மௌனமாக இருந்து நீர் பேசுகிறத நான் கேட்கணும். உம்மோடு இணைந்து கொண்டு நீங்க ஜெபிக்கிற, எனக்காக நீங்க ஜெபிக்கிற அந்த பலனை நான் அனுபவிக்க விரும்புகிறேன். உங்களுக்குள்ள இருந்து அவங்க யாருக்காக ஜெபம் பண்றாங்க? உங்களுக்காக தான். ஆமென், ஆமென். ஒரே நேரத்துல நம்ம இத்தனை பேர் இருக்கிறோம். உலகத்துல எத்தனையோ ஆண்டவருடைய பிள்ளைங்க இருக்கிறாங்க. இந்த சத்தியத்தை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அத்தனை பேருக்குள்ளேயும் அவங்க வாசம் பண்றாங்க. ஆமென். அத்தனை பேருக்குள்ள இருந்தும் அவங்களுடைய காரியத்துக்காக அவங்க பரிந்து பேசுறாங்க. வாக்கு கடங்காத பெருமூச்சு உடையவரா, மூச்சு விடாம. இப்ப நான் உங்களுக்காக மூச்சு விடாம ஜெபம் பண்ண முடியுமா? கொஞ்சம் மூச்சு விடாம பேசணும்னு கொஞ்சம் தண்ணியை குடிச்சுக்கிறேன், எலக்ட்ரால் வாட்டரை கொஞ்சம் குடிச்சுக்கிறேன், கொஞ்சம் எனர்ஜிக்காக. ஆனா ஆவியானவர் மூச்சு விடாம பண்றாரு. பிதாவின் வலது பார்சத்துல இடைவிடாமல் பரிந்து பேசுறாரு. யாருக்காகனா உங்களுக்காக மட்டும்தான், எனக்காக மட்டும்தான், விசுவாசிக்கிற அவங்களுக்காக மட்டும்தான். கையை தட்டுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஆவியானவரோட உடன் பங்காளியாக நம்ம இணைக்கப்பட்டுட்டோம் அப்படின்னா, அவர் சத்தத்தை நம்ம கேட்கும் போது அவங்க நமக்காக ஜெபிக்கிற அந்த ஜெபத்திலிருந்து உங்க வாழ்க்கைக்கான ஒரு வார்த்தை உங்க காதுல விழும். ஆமென், ஆமென். இல்லைன்னா ஒரு வார்த்தை உங்க காதுல விழும், இல்லைன்னா ஒரு படம் உங்க கண்ணுக்கு தெரியும். உங்க ஜெபத்துக்கான பதில் அதுதான். ஒரு படம் தெரியும். இந்த ஊருக்கு வந்த புதுசுல முதல் முறை ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் நடத்துகிறேன். ஆனால் காசே இல்லை, எம்டியாக ஸ்பெஷல் மீட்டிங் நடத்தலான்னு ஒரு பாஸ்டரை புக் பண்ணிட்டோம். அப்போது ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு வசனம் சொல்கிறாரு, தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் அப்படின்ட்டு ஒரு வசனம். நீ இயேசுவை பார்த்து நடக்கல, விசுவாசித்து நடக்கிற அப்படின்னு வார்த்தை. அந்த வார்த்தை கிடைச்ச உடனே எல்லாம் நடந்துரும் அப்படின்னு ரொம்ப விசுவாசமாக வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு போகும்போது சென்னையிலேருந்து ஒரு ஃபோன் வருது, உங்களுக்கு ஒரு 3000 ரூபா பணம் போட்டு விட்டுருக்குறோம், நீங்கள் ஊழியத்துக்கு யூஸ் பண்ணிக்கங்க. ஊழியத்துக்கான நோட்டீஸ் அடிக்கிறேன். பிஏ சிஸ்டம் எல்லாம் வாடகைக்கு எடுக்கிறேன். அந்த 3 நாள் மீட்டிங் எல்லா தேவையும் சந்திக்கப்படுது. கூப்பிட்ட பாஸ்டருக்கும் 3 நாள் காணிக்க கொடுத்து அனுப்பிட்டேன். அந்த ஒரு வார்த்தை, தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம், அந்த வார்த்தை வந்துச்சுல்ல ஜெபத்துக்கு, அந்த வார்த்தையில எல்லா தேவையும் சந்திச்சிருச்சு. ஆமென். அப்போ ஆவியானவரோடு இணைஞ்சு நீங்க சைலண்டா இருக்கும் போதுதான், கோ பார்ட்னரா நீங்க மாறும் போதுதான், ஆமென், ஆமென், உங்களோட பலசாலிகள் இருக்கும் போது நீங்க மௌனமா இருக்கணும். ஆமென், ஆமென். ஆமா. பிதாவுக்கு முன்னாடி, இயேசுவுக்கு முன்னாடி, ஆவியானவருக்கு முன்னாடி நம்மலாம் நண்டு சிண்டு, நம்ம ஆட்டம் போடக்கூடாது, அமைதெல்லாம் உட்கார்ந்துடணும். ஆமென், ஆமென். அப்படி பாருங்க. ஒரு முறை
நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போது சர்ச்சுக்கு இடம் வாங்குகிறோம். இந்த இடத்துக்கு 1,00,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துட்டோம். ரொம்ப போராட்டம். நிறைய பேர் பயமுறுத்துகிற வார்த்தை சொல்கிறாங்க. அப்போது பைபிளில் இருந்து எனக்கு ஒரு கோல் எனக்கு வருது. என்னது? ஒரு கோல். அப்போ அந்த கோலை நான் பார்க்குறேன். அப்போ அந்த கோலை போய் நான் பைபிளில் தேடினா அந்த கோல் என்ன சொல்லுதுன்னா ஆரோனுடைய கோல் அப்படின்னுது. ஆரோனுடைய கோல் எகிப்தில் இருந்து எல்லா ஆசீர்வாதத்தையும் கொண்டு வந்துச்சு, பார்வோனையே ஜெயிச்சிச்சு. அப்போ நீ என்னுடைய ஊழியத்துக்காக நீ இடம் வாங்கும் போது இந்த உலகத்தில் தேவ ராஜ்யம் உன் மூலமா ஜெயம் பெறும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ அந்த கோலை எடுத்து பார்த்தா யாத்திராகமம் 7ஆம் அதிகாரத்தில் அந்த கோல் போட்டிருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, எப்படி அவன் ஜனங்களை விடுவான்னும் போது உன் கோலை எடுத்துட்டு போயிட்டு நீ போ, கோலை பாம்பாக்குவேன், அதிகாரம் அங்கே வரும். அது மட்டும்தான் ஆண்டவர் சொல்றாரு. அப்போ மோசேயும் ஆரோனும் போய் பார்வோன்கிட்ட எங்கள் ஜனங்களை அனுப்புங்கன்றாரு. உங்கள் ஆண்டவர் அனுப்புனாருன்னா என்ன வல்லமை, என்ன அடையாளம்னாரு. அவன் சொன்னான், அவர் ஒரு அடையாளத்தை கொடுத்தாரு, கையில் இருக்கிற கோலை போட்டான் பாருங்க, கோல் பாம்பானுச்சு. பாம்பா வருது. பார்வோன் பார்த்தேன், ஏய் நம்மால கூப்பிடுறா அப்படின்னா. பார்வோனுடைய மந்திரவாதிகள் வந்தாங்க, அவனுங்களும் கோலை போட்டானுங்க, அதுவும் பாம்பாயிருச்சு. ஆரோனும் மோசைக்கும் கன்ஃபியூஷன் ஆயிட்டானுங்க. ஆண்டவர் இதை சொல்லலையே. என்ன சொல்லல? பார்வோனுடைய மந்திரவாதியும் கோலை போடுவான்னு சொல்லலையே. என்ன தானே போட சொன்னாரு, பாம்பாவும் அவனும் கோலை போட்டானே, பாம்பாயிருச்சு அப்படின்னு. அப்போ என்னன்னா அடுத்த நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா ஆரோனுடைய கோல் பார்வோனுடைய எல்லா கோலையும் முழுங்கிருச்சு. ஒரு செத்து போன கோல் பாம்பா மாறுது. அந்த கோல் பார்வோனுடைய கோலெல்லாம் விழுங்குது. திரும்பவும் அந்த கோலை பிடிக்கிறாங்க, அது நார்மல் கோலா மாறிடுச்சு. ஆமென், ஆமென், ஆமென். அப்ப இந்த கோல் என்னன்னா இயேசு கிறிஸ்து. ரெண்டாவது அதே பாம்பு. அங்க பாத்தீங்கன்னா வனாந்திரத்துல கொல்லிவாய் சர்ப்பம் கடிச்சு எல்லாரும் சாகுறாங்க. எதனால சாகுறாங்க? பாம்பு கடிச்சனால எல்லாம் சாகுறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ வெண்கல சர்ப்பத்தை உருவாக்கி நீ மேல தூக்கி வை, இந்த கொல்லிவாய் பாம்பு எவனெல்லாம் கடிச்சிச்சோ அவன்லாம் இந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தானா உயிர் பொழைச்சிருவான். அங்க கோல் பாம்பாகுது, இங்க ஒரு பாம்பை வெண்கல சர்ப்பன்ற பாம்பை மேல தூக்கி வைக்கிறாரு. இது இயேசு. இயேசு என்கிற வெண்கலத்தை நோக்கி யாரெல்லாம் பார்க்கிறாங்களோ, இந்த சர்ப்பத்தை பார்க்கிறாங்களோ, இந்த விஷம் நிறைந்த பாம்பு கடிச்சவெல்லாம் ஜீவன் பெறுவான். ஆமென். மூணாவது ஆரோனுடைய கோல். அந்த செத்து போன கோல் ஆண்டவர் என் கூட தான் இருக்கிறாரு, எங்க கூட தான் இருக்கிறாரு. எல்லாரும் போட்டி போடுறானுங்க, 12 கோத்திரமும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, சரிப்பா எல்லாம் என் கூட தான் இருக்கிறார், என் கூட தான் இருக்கிறார், நாங்க தான் வல்லமையானவங்க சொல்றீங்க, உங்க 12 பேர் கோலையும் கொடுங்க, அதை கிருபாசனத்தில் வைக்கிறோம். யாருடைய கோல் துளிர்க்குதோ அந்த கோல் தான் தேவன் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அப்போ 12 கோலையும் ஒரு நைட்டு வச்சுட்டு மறாவது நாள் காலையில் மோசே கொண்டு எடுக்கிறார். எல்லா கோலையும் எடுத்துட்டு காட்டும் போது ஆரோனுடைய கோல் துளிர்த்திருக்குது. ஆரோனுடைய கோல் மட்டும் துளிர்த்திருக்குது, பூ பூத்திருக்குது, மொக்கு வச்சிருக்குது, காய் காய்ச்சிருக்குது, பழம் பழுத்திருக்குது, எல்லாமே அதுல இருக்குது ஒரு நைட்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. இது என்னன்னா இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம், இயேசு கிறிஸ்துவுடைய ஜீவன், உயிர்த்தெழுதல், இது எல்லாமே அந்த ஆரோனுடைய கோலுக்கு வந்துச்சு. அதே போல உன்னுடைய ஊழியத்துல நீ எடுக்கிற எல்லா முயற்சிகளிலையும் ஒரு ஜீவனை பார்ப்ப. அந்த விஷயம் வந்த உடனே
என்னை குறிச்சதான என்னென்ன நெகட்டிவ்லாம் மக்கள் பேசுனாங்களோ எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டேன். ஏற்கனவே பாஸ்டர் 1 லட்ச ரூபாய் ஏமாந்துட்டாரு, எப்படி இடம் வாங்க போறாரு, எப்படி இதை பண்ண போறாரு, சுடுகாடு பக்கத்துல, எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டேன். இந்த கோல் எல்லா ஆசீர்வாதங்களையும் கொண்டு வரும். ஆமென். ஆமா, என்னை உயிர்ப்பிக்கும். ஆமென். ஆமென். அதே போல என்னை துளிர் விட வைக்கும், என்னை கனி கொடுக்க வைக்கும். அதே போல நீங்க ஜெபத்துல பிதாவோடும் ஆவியானவரோடும் இயேசுவோடும் நீங்க கோ பார்ட்னராக, உடன் வேலைக்காரர்களாக, உடன் பிள்ளைகளாக நீங்க இணைஞ்சுக்கிட்டா மட்டும் போதும். அவர் பேசுறத காது கொடுத்து கேட்கிற அந்த காதுள்ளவன் கேட்க கடவன்ட்டு பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்றாரு சபைக்கு. ஆவியானவர் அவர் பேசுறத கேட்கிற காது மட்டும் உங்களுக்கு இருந்தா போதும். அவர் வளவளன்னு பேச மாட்டாரு, ஒரு வார்த்தை பேசுவாரு. அந்த 100க்கு அதிபதி சொல்றான் பாத்தீங்களா, ஒரு வார்த்தை சொல்லுங்க எல்லாம் நடந்துருங்க. உங்க வாழ்க்கையில ஒரு வார்த்தை, 1000 அற்புதம் உங்க வாழ்க்கையில் நடக்க வேணாங்க. ஒரு வார்த்தை அவர் சொல்லிட்டாருன்னா, ஒரு படத்தை ஜெபத்துல காமிச்சா போதுங்க. ஆமென். ஆமென். யோசேப்புக்கு என்ன அதுங்க, ஒரே படத்தை 2 முறை காமிச்சார். எல்லா அறிக்கட்டும் அவனை வணங்குது, சூரிய சந்திரன் எல்லாம் வணங்குது. அந்த ஒன்றை பார்த்தான், அந்த ஒன்றை அவன் பிடிச்சான். அந்த தரிசனம், அந்த படம் அவனை அந்த படத்தில் இருக்கிற மாதிரியே அவன் வாழ்க்கையை கொண்டு வந்துச்சு. ஆமென். இன்னைக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? இதுவரைக்கும் உங்க ஜெபத்தெல்லாம் விட்டுருங்க. உங்களுக்குள்ளே நீங்க தான் ஆலயம். நீங்க என்ன வேணா செய்யலாம், ஆனா நீங்க அவருடைய ஆலயம் தான். உங்களுக்குள்ள அவர் வாசம். அதுக்காக நீங்க வெளியே போயிட்டு நீங்க சொல்லக்கூடாது பால் மேஷாக்கு நீங்க ஆண்டவருடைய ஆலயம் தான், நம்ம எல்லா தப்பும் விடுவோம்னு சொல்றான் அந்த ஆளு. ஆனாலும் ஆண்டவர் உங்களுக்குள்ள வாசம் பண்றாருன்றான். அதனால என்ன வேணா செய்யலாம் தானே அர்த்தம். அப்படி அவங்க காதுல கேக்குது, அப்படி உங்க காதுல கேட்க கூடாது. நீங்க பிழை விடுவீங்க, தவறு விடுவீங்க, பாவம் செய்வீங்கன்னு அறிஞ்சுதான் உங்களுக்குள்ள ஒரு வாசம் பண்றாரு. துணிஞ்சி செய்வீங்கன்றதுக்காக இல்லை, எல்லாம் சரி பண்ணிடலான்ற நம்பிக்கையில விசுவாசத்துல உங்களுக்குள்ள இருக்கிறார். ஆமென். ஆமென். நீங்க புரிஞ்சுக்கணும் அதை. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். பிதாவை அறிந்து கொள்ள உங்களை நீங்கள் விட்டு கொடுங்க. நம்ம எல்லாரும் எழும்பி இருப்போமா? கண்களை மூடி நாம் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார். இயேசு பிதாவினுடைய தச்சு ரூபமாக இருந்தார். இயேசு பிதாவை முழுமையுமாய் அறிந்து அவர் ஜெபித்தார். இந்த உலகத்திலேயே இயேசுவின் ஜெபங்கள் தான் ஒரு நொடியிலே மிகப்பெரிய அற்புதங்களை கொண்டு வந்தது, மாற்றங்களை கொண்டு வந்தது. அப்படிப்பட்ட வல்லமையான ஜெபங்களை நம்மை அவருடைய ஆலயமாக மாற்றி நமக்குள்ளிருந்து ஜெபிக்கிறார். ஆவியானவர் நமக்குள்ளிருந்து ஜெபிக்கிறார். அந்த ஜெபத்தினுடைய ரகசியம் பிதாவை புரிந்து கொள்ளுதல். நாமும் பிதாவை புரிந்து கொண்டு திரித்துவ தேவனோடு நாம் உடன் பங்காளிகளாக இணைத்து கொள்ளும் பொழுது அவர் பேசுகிற ஒரு வார்த்தை, ஜெபத்திலே அவர் உங்களோடு பேசுகிற ஒரு வார்த்தை, ஒரு எழுத்து, ஒரு படம் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அற்புதங்களை கொண்டு வரும். என்னைக்கு இயேசுவும் பரிசுத்த ஆவியானவரும் எனக்காக ஜெபிக்கிறார்கள் என்று அந்த ஜெபத்தை என்ஜாய் பண்ணி அவங்களோட உங்களை நீங்க இணைச்சு கொள்றீங்களோ, இந்த உலகத்துல உங்களுக்கு எப்படி மோசமான சூழ்நிலை வந்தாலும் அந்த சூழ்நிலையில பிதா பிரசன்ட் ஆவார், அந்த இடத்துல பிரசன்னர் ஆவார், அந்த இடத்துல இறங்கி வந்து உங்க சூழ்நிலையில மிகப்பெரிய அற்புதங்களை செய்வார். இயேசுவுக்கு பூமியில எங்கெல்லாம் பிரச்சனை வந்துச்சு அங்க வந்து சொன்னார், இவர் என் நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள். யோவான் ஸ்தானக நான் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லும் போது வானம் திறந்து அவர் சொல்றார், இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன். எங்கெல்லாம் பிதா இயேசுவுக்கு ப்ராப்ளம் வந்துச்சோ,
எங்கெல்லாம் அப்போஸ்தலர்களுக்கு ப்ராப்ளம் வந்துச்சோ அங்கெல்லாம் பிதா வெளிப்பட்டு சிறைச்சாலையின் கதவை திறந்தார், அற்புத அடையாளங்களை செஞ்சார். இன்னைக்கும் நீங்க பிதாவை நீங்க அறிந்து கொள்ளும் பொழுது பிதா உங்களுடைய எல்லா சூழ்நிலையிலும் வந்து உங்களுக்கான அற்புதங்களை செய்வார். ஆமென். அந்த ஜெபத்துக்கு பதில் ஒரு வார்த்தையா இருக்கலாம், ஒரு சின்ன படமா இருக்கலாம். அவர் மௌனமா இருக்கிறது கூட உங்களுக்கு ஒரு அற்புதம். ஆமென். அவர் ஒண்ணுமே பேச மாட்டார், ஆனா உன் பிரச்சனைக்கு யாருமே பேசியே இருக்க மாட்டாங்க. அங்கு உனக்காக எந்த விஷயமும் நடந்திருக்காது, உனக்காக எழும்புன எல்லா பிரச்சனையும் சாலா இருக்கும். ஆண்டவருடைய மௌனம் கூட உனக்கு அற்புதத்தை செய்யும். நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, ஆமென். இயேசுவை போல ஜெபிக்கணும், பிதாவை அறிஞ்சி நாங்க ஜெபிக்கணும். எங்க ஜெபம் ரொம்ப லென்த்தா இருக்குது அப்படின்ற பெருமை எங்களுக்கு இல்ல. சின்ன ஜெபம் தான் பெரிய அசைவு. ஆண்டவரே, இயேசுவுக்குள்ளதான் நாங்க இருக்கிறோம், பிதாவுக்குள்ள நாங்க இருக்கிறோம், ஆவியானவருக்குள்ள நாங்க இருக்கிறோம். நாங்க தேவனுடைய ஆலயம், எங்களுக்குள்ள திரித்துவ தேவன் இருக்கிறாரு. அதனால நாங்க அதிகாரத்துல, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வல்லமையில, இயேசுவின் நாமத்தினால அற்புதம் நடன்னு சொன்னா அதிகாரத்துல அது நடக்கும். ஆமென். நான் முழங்கால் படியிட்டு நான் போராட வேண்டிய அவசியம் இல்ல. என் பவரை நான் யூஸ் பண்ணனா எனக்கு நடக்க வேண்டிய மிராக்கிள் தானா நடக்கும். இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஜெபத்தை குறிச்சு உங்களோட பேசி இருக்கிறார். இதுக்கு மேல உங்களுக்கு ஒரு ஜெபத்தை குறிச்சதான ஒரு செய்தியை தேவையே படக்கூடாது. போதும், வாழ்க்கையில ஜெயிச்சிருவேன்ற விசுவாசத்தோட போங்க, சந்தோஷத்தோட போங்க. இதனால உங்களுடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கைகள், தசம பாகங்கள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.